ஜீ தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். விவாதமன்றம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் தன்னுடைய கட்சியினுடைய கொடியை வெளியிட்டிருக்கிறார். கொடியை அறிவித்துவிட்டு பாடல் ஒன்றை, கட்சி கொடிக்கான பாடலை அவர் வெளியிட்டிருக்கிறார். அந்த பாடலில் சில வரிகள் பல கருத்துக்களை உணர்த்துகின்றன. அதே போல அந்த கொடியினுடைய அமைப்பிலும் சில சர்ச்சை தற்போது எழுந்திருக்கிறது. குறிப்பாக அந்த கொடியில் 2 யானைகள் இடம்பெற்றிருக்கின்றன, ஒரு மலர் இடம்பெற்றிருக்கிறது. இது வாகை மலர் அல்ல என்ற ஒரு வாதமும் தற்போது முன்வைக்கப்படுகிறது. 2 யானைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன. அந்த யானைகள் ஏற்கனவே பகுஜன் சமாஜ் கட்சி மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என்று தேர்தல் ஆணையம் அதிகாரப்பூர்வமாக அங்கீகரித்திருக்கிறார்கள் என்றும் அதை பயன்படுத்தக்கூடாது என்றும் சில சர்ச்சையும் எழுந்திருக்கிறது. ஒரு கொடி இவ்வளவு பெரிய சர்ச்சைக்கு தற்போது உள்ளாகி இருக்கிறது. அதற்கு பின்னால் பெரிய அரசியல் இருக்கிறது. விஜய் ஒரு வசூல் மன்னனாக இருக்கிறார், ஒரு மிகப்பெரிய நடிகராக இருக்கிறார். அவருக்கு பின்னால் பல லட்சம் இளைஞர்கள் அவருடைய ரசிகர்களாக இருக்கிறார்கள். இந்த ரசிகர்கள் தொண்டர்களாக மாறுவார்களா, விஜய்க்கு வாக்களிப்பார்களா என்ற கேள்வி அவர் எப்போது அரசியலுக்குள் வந்தாரோ அந்த நாள் முதல் நமக்கு தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருக்கிறது. இந்த ரசிகர்களை தொண்டர்களாக மாற்றுவது எப்படி, இவர்களுடைய அந்த வாக்கு சதவீதத்தை அதிகரிப்பது எப்படி என்று ஏற்கனவே பல அரசியல் உதாரணங்கள் நமக்கு இருக்கின்றன. நடிகர்களாக இருந்து அரசியலுக்கு வந்தவர்களுடைய நிலை தற்போது எப்படி இருக்கிறது என்பதை நாம் சமகாலத்தில் பார்த்து வருகிறோம். நடிகர் விஜயகாந்த் எந்த அளவிற்கு வாக்கு சதவீதம் பெற்றார், அதே போல கமல்ஹாசன் எந்த அளவிற்கு வாக்கு சதவீதத்தை பெற்றார் என பல உதாரணங்கள் நமக்கு இருக்கின்றன. இந்த வகையில் ஒரு மிகப்பெரிய ரசிகர் பட்டாளத்தை பெற்றிருக்கக்கூடிய, ஒரு மிகுந்த பாப்புலாரிட்டி இருக்கக்கூடிய ஒரு நடிகர் தற்போது கட்சி ஆரம்பித்து களம் காண்கிறார். இவர் சந்திக்கக்கூடிய சவால்கள் என்னெல்லாம் இருக்கின்றன என்பது குறித்து தான் நாம் பேச இருக்கிறோம். தற்போது அவர் கட்சியினுடைய பெயரை அறிவித்தார். அடுத்ததாக கட்சி கொடியை அறிவித்திருக்கிறார். கட்சியினுடைய கொடிக்காக பாடலையும் வெளியிட்டிருக்கிறார். கருத்துக்கள் சொல்ல ஆரம்பித்திருக்கிறார். இது எந்த அளவிற்கு மக்களிடையே தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது, இவருடைய அரசியல் பாதை எப்படியெல்லாம் செல்ல போகிறது என்பது குறித்து தான் நாம் பேச இருக்கிறோம். நம்மோடு 4 சிறப்பு விருந்தினர்கள் இணைகிறார்கள். இன்றைய விவாதமன்றத்தினுடைய தலைப்பு அரசர கேள்வி கேட்கும் தளபதியின் காலமடி, வீரக்கொடி விஜயக்கொடி, பறக்க தொடங்கிய தாவேகா கொடி, தலைவராக விஜய் சந்திக்க போகும் சவால்கள் என்னென்ன என்பதுதான். நம்மோடு 3 சிறப்பு விருந்தினர்கள் தற்போது இணைந்திருக்கிறார்கள். முதலாவதாக அரங்கத்திலிருந்து திரு அக்னீஸ்வரன், அரசியல் விமர்சகர். இணையம் வழியாக திராவிட சிந்தனையாளர் திரு ராஜகம்பீரன் அவர்கள், அரசியல் விமர்சகர் திரு நந்தகுமார் அவர்கள். தமிழக வெற்றிக் கழகத்திலிருந்து திரு ஜெகதீஸ்வரன் நம்மோடு சற்று நேரத்தில் இணைய இருக்கிறார். விருந்தினர்கள் அனைவருக்கும் வணக்கம். நந்தகுமார், நிறைய விஷயங்கள் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம் ஏற்கனவே. குறிப்பாக இந்த விஜயனுடைய அரசியல், இப்போ இந்த கட்சி கொடி வெளியிட்டிருக்கக்கூடிய விஷயமாகட்டும், அதே போல் இந்த கட்சி பாடல்கள் சொல்லக்கூடிய விஷயமாகட்டும், இது என்ன மாதிரியான அரசியலை முன்னெடுத்திருக்கு, எப்படி பார்க்குறீங்க? இது அந்த உறுதிமொழியின் ஃபர்ஸ்ட் ஒன்று சொல்லும்போது அதில் பரவலான ஒரு நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு. அதாவது சகோதரத்துவம், சமத்துவம், பெண் உரிமை, மொழி போராட்டத்துக்காக உயிர் தியாகம் பண்ணவங்க, தமிழ்நாட்டில் பிறந்து சுதந்திரத்துக்காக போராடி உயிர் நீத்தவர்கள், கான்ஸ்டிடியூஷன், டெமோக்ரஸி, சம வாய்ப்பு, சம உரிமை, இது எல்லாம் ஒரு சற்றேறக்குறைய இந்த உறுதிமொழிங்கிறது சொல்லிட்டு இது எல்லாத்தையும் நான் கடைப்பிடிக்கக்கூடிய ரெஸ்பான்சிபிள் சிட்டிசனா நான் இருப்பேன், குடிமகனா இருப்பேன், இண்டிவிஜுவலா இருப்பேங்கிற அளவுக்கு அவர் வாக்குறுதி மட்டும் எடுக்கிறது இல்லாம தன்னுடைய ரசிகர்களையும் தொண்டர்களையும் அந்த மாதிரி வாக்குறுதி எடுக்க வைக்கிறது மிகவும் வரவேற்க தகுந்த ஒண்ணு. ஏன்னா இந்த மாதிரி ஒரு சிந்தனை தான் மக்கள்கிட்ட இன்னைக்கு ஓங்கி இருக்க வேண்டிய ஒரு விஷயம். இதெல்லாம் வரவேற்கக்கூடியதா இருக்கு. ஆனா எனக்கு இன்னொரு வகையில் என்னன்னா, இன்னைக்கு ஈவெண்டே கட்சி அறிமுக விழா. அப்ப இந்த கட்சி அறிமுக விழாவில் கட்சியை அறிமுகப்படுத்திட்டு, அது அறிமுகப்படுத்துறதுக்கு முன்னாடியே அம்பலம் ஆயிடுச்சு. ஏன்னா அந்த போஸ்ட், அந்த ஃபவுண்டேஷன் ஸ்டோனுக்கு பின்னாடியே பாத்தீங்கன்னா அந்த பேனரை வெளியே வச்சிருக்கும் போதே அதுலயே அந்த கட்சி கம்ப்ளீட்டா கலர் வந்துருச்சு. அதுல அது பார்க்கும்போதே நமக்கு தெரிஞ்சது இதுதான் கட்சி கொடியா இருக்க போகுதுன்னு. அதே மாதிரி எக்ஸாக்டா அதே மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா எனக்கு என்ன இடத்துல ஒரு விமர்சனம் வருதுன்னா, இன்னைக்கு கட்சி கொடின்னு நீங்க லான்ச் பண்ணிட்டு அந்த கட்சிக்கு உண்டான கருத்து என்ன, அந்த கட்சிக்கு உண்டான நோக்கங்கள் என்ன, அந்த கொடிக்கு உண்டான கருத்துகள், தாத்பரியம், அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னங்கிறத நான் மாநாடு நடத்தும் போது அறிவிக்கிறேன் அப்படிங்கிறார். அப்ப இன்னைக்கு இந்த கொடி அறிமுகப்படுத்த வேண்டிய விழா தனியா நீங்க வைக்கணுங்கிற அவசியமே இல்லையே. அப்ப இவ்வளவு ஒரு சிறப்பான ஒரு விழாவை நீங்க ஆர்கனைஸ் பண்ணிட்டு ஒட்டுமொத்த
தமிழ்நாடும் உங்களை வந்து பொதுமக்கள் மற்ற கட்சிகள் எல்லாமே உங்களை உற்று நோக்கி இருக்கும்போது ஒரு கொடியை அறிமுகப்படுத்துறீங்க. அதே மாதிரி ரசிகர்கள் கிட்டையும் தொண்டர்கள் கிட்டையும் என்ன சொல்றீங்க, நீங்க போய் சந்தோஷமா கெத்தா சந்தோஷமா இருங்க அப்படின்றாங்க. ஆனா இன்னைக்கு அந்த சார்ந்தவங்க எல்லாத்துக்கிட்டையுமே கேள்வி என்னவா இருக்குன்னா, உங்க தலைவர் கட்சி கொடியை லான்ச் பண்ணிட்டாரு, பட் அந்த கொடியினுடைய கருத்தை வந்து சொல்லாம வந்து நான் மாநாடு நடத்தும் போது சொல்றாங்களேங்கும் போது இன்னைக்கு கேள்வி கேட்கிறவங்களுக்கு அந்த கட்சியில் இருக்கிறவங்கனால வந்து ஒரு தெளிவான விளக்கத்தை சொல்ல முடியல. அதோட ஒவ்வொருத்தரும் அவங்கவங்களுடைய கருத்துக்கு தகுந்த மாதிரியான அந்த கட்சியினுடைய கொடி, அடுத்தது வந்து அந்த ஆந்தம் சொல்லிட்டு ஒரு பாடலையும் வெளியிடும் போது அது ரெண்டையும் இணைச்சு வந்து நிறைய ஸ்கிரிப்ட் வந்து நடந்துகிட்டு இருக்கு. எனக்கும் ஒரு ஸ்கிரிப்ட் இருக்கு. சொல்லுங்க. அந்த இதுல பாடலை வச்சு அந்த கொடியை வச்சு ஸ்கிரிப்ட். சோ அந்த மாதிரி எல்லாத்தையுமே அவங்களுடைய யூகத்துக்கு வந்து அவர் விட்டுருக்க வேண்டியதுல அதை சொல்லி இருந்திருக்கலாம். நான் எப்படி அந்த கருத்தை பாக்குறேன் அப்படின்னாக்கா, இன்னைக்கு அந்த படம் அந்த ஆரம்பிக்கும் போதே வந்து அந்த யானை இருக்கு, அந்த யானை மேல உட்கார்ந்து இருக்கக்கூடிய ஆள் வந்து அந்த யானையை வச்சு மக்களை வந்து அதிகமா துன்புறுத்திட்டு இருக்காரு. அப்ப வந்து ஒரு ஆள் வராரு, 2 யானை வந்து அந்த இடத்துல இறங்குற மாதிரி காமிச்சு அந்த யானை போய் இன்னொரு யானையை அடிச்சு மக்கள் எல்லாம் வந்து வெற்றி பெற மாதிரி காமிக்கிறாங்க. அப்ப என்னுடைய ஸ்கிரிப்டிங் என்னவா மாறுதுன்னா, வாக்காளனுடைய பொதுமக்களுடைய வாக்காளனுடைய ஓட்டு யானை மாதிரி பலம் வாய்ந்தது. அப்ப இந்த யானைக்கு வந்து இன்னொன்னு எலிபென்ட் மைண்ட் செட்னு சொல்லுவாங்க. அந்த எலிபென்ட் மைண்ட் செட்ங்கிறது என்னன்னா, நீங்க சர்க்கஸ்க்கு போய் பாத்தீங்கன்னா அந்த யானையை வந்து ஒரு சங்கிலி போட்டு கட்டி வச்சிருப்பாங்க. யானைக்கு இருக்கக்கூடிய பலத்துல சங்கிலி சும்மா அப்படி உதறினா சங்கிலி வந்துரும். அந்த யானை அந்த சங்கிலிக்கு பயந்துகிட்டு அது கட்டுப்பட்டு இருக்கும். காரணம் கேட்டீங்கன்னா, அந்த யானை சின்ன வயசா இருக்கும் போதே வந்து அந்த அதே சங்கிலியில கட்டி வைக்கும் போது அது பல தடவை முயற்சி பண்ணிருக்கும், அடிச்சு பார்த்திருக்கும். அதனால ஏன்னா அந்த சின்ன வயசுல அதுக்கு பலம் இருக்காது. அப்படியே முயற்சி பண்ணி தோத்து போனனால அந்த யானைக்கு மைண்ட் செட் என்னவா மாறிடும், இந்த சங்கிலி நம்மளை விட பலம் வாய்ந்தது, இந்த சங்கிலியை நம்மளால வாழ்க்கையில அக்கறவே முடியாது அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு வந்துடும். இதுதான் எலிட் மைண்ட் செட். சரி. இந்த மக்களை வந்து இந்த வாக்காளர்கள் அந்த மக்களுக்கு உண்டான பெரிய பலம் என்னன்னா அந்த வாக்கு அப்படிங்கிற அந்த பலம். அத நம்ம வந்து யாருக்கோ தேர்ந்தெடுக்கிற மக்களுக்காக நிக்கிறவங்களுக்கு தேர்ந்தெடுத்துட்டு அவங்க நம்ம மேலேயே ஏறி உட்கார்ந்து நம்மளையே வந்து ஆட்சிங்கிற பேர்ல நல்லாட்சி கொடுக்காம, அதாவது நம்மளால வந்து இந்த மாற்றத்தை கொண்டு வர முடியாது அப்படின்னு மக்கள் மனசுல ஒரு விதையை வந்து போட்டுட்டாங்க அப்படின்னு சொல்றீங்க. மைண்ட் செட் இருக்குது, மக்கள்னால ஒண்ணும் பண்ண முடியாதுன்னா. அதனால இவர் என்ன சொல்றாரு, இந்த 2 யானைகள் வரும்போது இவர் அந்த இடத்துல வரும்போது இவர் 2 யானையை காமிக்கிறாங்க. அப்ப என்னன்னா, நான் யானை மேல கூட ஏறதுக்கு தயாரா இல்ல, அந்த யானையினுடைய பலம் என்னங்கிறது யானைக்கு நான் புரிய வைக்கணும். சரி. அப்ப இந்த மக்களுக்கு வாக்காளனுக்கு அந்த வாக்குனுடைய பலம் என்னன்னு புரிய வச்சா ஆட்டோமேட்டிக்கா அவங்க வந்து நடக்கக்கூடிய அநீதிகளை தட்டு கேட்டு அந்த அநீதிகளை எல்லாம் துரத்துறதுக்கு ஏதுவா இருக்குங்கிறது இது என்னுடைய ஸ்கிரிப்ட். சரி. உங்களுடைய பார்வையில இருந்து சொல்லுங்க. அவங்க உங்களுடைய கற்பனையில வந்து இன்னைக்கு ஸ்கிரிப்ட் எழுதிட்டு இருக்கிற அளவுக்கு வந்து அவர் விட்டுருக்க வேண்டிய அவசியம் இல்ல. யானையே இப்ப வந்து சர்ச்சையில இருக்கே சார். பிஎஸ்பி சைடுல இருந்து ஒரு வலியுறுத்தல் கொடுத்திருக்காங்க. சொல்லுங்க இது. ஏன்னா இது வந்து சிம்பிள் கிடையாது, கொடியில தான் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ ஒரு எலெக்ஷன்ல நிக்கும் போது ஒரு சிம்பிள் தான் ஒருத்தருக்கு அலாட் பண்ண சிம்பிளை இன்னொருத்தருக்கு அலாட் பண்ண முடியாது. சரி. அப்படி பார்த்தா இன்னைக்கு கட்சியிலையும் பாத்தீங்கன்னா நிறைய வர்ணங்கள் இருக்கு. அப்ப வர்ணங்களும் ஒவ்வொரு கட்சிக்கும் பல வர்ணங்கள் வந்து காமனா இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது, பல பேட்டர்ன்ஸ் காமனா இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். ஓகே. அது வந்து உண்மையாலுமே சர்ச்சையா இல்ல வந்து சர்ச்சைங்கிற பேர்ல ஒரு சர்ச்சையை கிரியேட் பண்றாங்கிறது நம்ம போக போக தான் தெரியும். அது தேர்தல் ஆணையத்துல இருந்தது அது ஏதாவது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு விளக்கம் கேட்டு கடிதம் வந்தாலே ஒழிய இது வந்து சர்ச்சை இல்லைங்கிறது என்னுடைய கருத்தா நான் பாக்குறேன். சரி. முதல்ல வந்து ஒரு விஷயம் குறிப்பிட்டிருந்தீங்க, இந்த ஃபங்க்ஷன்லயே எல்லா டீடைல்ஸையும் சொல்லியிருக்கலாமே அப்படின்னாங்க. ஆனா இது அவங்களுடைய பார்வையில இருந்து ஒரு சின்ன ஃபங்க்ஷனா கண்டக்ட் பண்ணியிருக்கிறாங்க. நீங்க கேட்குற மாதிரி இந்த கொள்கைகள் அவங்களுடைய செயல் திட்டங்கள் எல்லாத்தையுமே வந்து நான் மாநாட்டில் சொல்றேன் அப்படின்னு சொல்லும் போது ஒரு மிகப்பெரிய மாநாடை வந்து ஒரு பிரம்மாண்ட மாநாடை ஒன்று கூட்டி அந்த மாநாட்டில் வந்து இந்த திட்டங்கள்லாம் அறிவிக்கும் போது அன்னைக்கும் வந்து இதே மாதிரி ஊடகங்கள்லாம் அவர் பின்னாடி கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுறாரு என்ன சொல்கிறாரு அப்படின்றத பண்ணுவாங்க. அன்னைக்கும் ஒரு பெரிய அரசியல் களம் வந்து கொஞ்சம் சூடாகவே தான் இருக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன். ஏன் இன்னைக்கே அதை சொல்லியிருக்கணும் அப்படின்றதுல என்ன கட்டாயம்? ஒரு பெரிய ஒரு படிப்படியாக அரசியலுக்கு வர்றாரு அப்படின்றத ஏன் அந்த மாதிரி ஏன் பார்வையில் நீங்கள் பார்க்க மாட்டேங்கிறீங்க? இது நியாயமான கேள்விதான். ஆனா நான் என்னுடைய வாதம் என்னன்னா, நீங்க கட்சி கொள்கை கோட்பாடுகள் எல்லாம் நாங்க சொல்லுங்கன்னு நான் சொல்லல. அது நீங்க கொடியினுடைய கதை இருக்கு. ஏன்னா இன்னைக்கு கொடி ரிலீஸ் தான், அன்வீலிங் த பிளாக் தான் இன்னைக்கு ஃபங்க்ஷனே. அப்ப அந்த கொடிக்கு உண்டான கதை என்ன, ஸ்டோரி என்ன, தாத்பரியம் என்னங்கிறது நம்ம சொல்லணும் இல்லையா? கொடிக்கான கதையை மட்டும் சொல்லணும் அப்படின்றது கதையை மட்டும் நீங்க சொல்லியிருக்கணும். யாரும் அவங்க யூகத்துக்கு, ஏன்னா இன்னைக்கு மக்கள் எல்லாரும் இன்னைக்கு வந்து விஜய் ரசிகர்களுக்கு ஃப்ரெண்டா இருக்கிறவங்க பூரா அவங்க கிட்ட என்ன கேட்பாங்கன்னா, உங்க தலைவர் கொடி லான்ச் பண்ணாரு, அந்த கொடிக்கு உண்டான அர்த்தம் என்னையான்னு கேட்பாங்க. சரி. அதுக்கு அந்த சாதாரண ரசிகனும் அந்த சாதாரண தொண்டனும் அவனுக்கு தோன்ற மாதிரி தான் வந்து இன்னைக்கு விளக்கம் கொடுத்துட்டு இருக்குமே ஒழிய விஜய் எந்த அர்த்தத்துல வந்து அந்த பிளாக டிசைன் பண்ணாருங்கிறது அவர் சொன்னா மட்டும் தானே தெரியும்.
அப்ப நீங்க இந்த மாதிரி உங்களுடைய கட்சி தொண்டர்களையோ ரசிகர்களையோ ஒரு குழப்பத்துல விட்டு வந்திருக்காங்க. நீங்க கட்சியினுடைய முழு கொள்கைகள், கோட்பாடுகள், பைலாலாம் நீங்க சொல்லுங்கன்னு நான் கேட்கல. கொடிக்கு உண்டான தாற்பயம் என்ன சார், அது மட்டும் சொல்லியிருந்தாங்கன்னா இன்னைக்கு இன்னுமே இப்ப இருக்கிறத விட அதிகமான பேசப்படும் பொருளா இருக்கும். ஏன்னா இன்னைக்கு விஜய்க்கு இருக்கக்கூடிய ஸ்டார்டம்ல அவர் மறுபடியும் மீட்டிங்க்கு போனாலும் மறுபடியும் நடத்தினாலும் அவர் பின்னோக்கி எல்லா ஊடகங்களும் போகத்தான் போகுது. அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. ஓகே சார். அக்னிஷன் சார், என்னென்ன சவால்களை வந்து அவர் சந்திக்க போறாரு அப்படின்றது தான் நம்மளுடைய தலைப்பா இருக்கு. அவர் சில விஷயங்களை வந்து முன்னெடுக்கிறாரு. குறிப்பா வந்து 3 எழுத்து மந்திரத்தை மீண்டும் காலம் ஒழிக்குது அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறாங்க. அந்த பாட்டுல கரை இல்லாத கையை பிடிச்சி போக போறோமே அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறாங்க. அரசரை கேள்வி கேட்கும் தளபதியின் காலமடி அப்படின்னு ஒரு வார்த்தையும் பயன்படுத்தியிருக்கிறாங்க. இந்த பாடல் வரிகள் உணர்த்தக்கூடிய விஷயங்கள், இதனால விஜய் சந்திக்கக்கூடிய சவால்கள் என்னெல்லாம் இருக்கும்னு நினைக்கிறீங்க? இந்த கொடி அறிமுக விழா என்ன அரசியல் சொல்லுது? சார், ஜீ தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். அதாவது சார், ஆரம்ப காலகட்டத்தில் அரசியல் கட்சி நடத்தினவங்கெல்லாம் ஏதோ நடத்தி வந்துட்டாங்க. இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த சமூக வலைதளங்கள், பன்னாட்டு அளவில் இருக்கக்கூடிய ஒற்றை தலைமையின் கீழ் இருக்கக்கூடிய எந்த ஒரு நிறுவனமாக இருக்கட்டும், அரசியல் கட்சிகளாக இருக்கட்டும், இனிமேலுக்கு வந்து அரசியல் கட்சி துவங்குவது, அது மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்ப்பது மிகப்பெரிய சவாலான காலகட்டத்தில் இன்றைக்கு நடிகர் விஜய் கட்சியை துவங்கி அதனுடைய கொடியை மிளிர விட்டிருக்கிறார். அதுக்கு அவருக்கு வாழ்த்துக்கள். ஆனால் பெரும்பாலும் நாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம ஆம்பளை பசங்க நம்ம சட்டையை வந்து சட்டை போடுறதுக்கு முன்னாடி உள்ளுக்கு ஒரு பனியன் போடுவோம். பனியன் போட்டுட்டு அதுக்கு மேலே சட்டை போடுவோம். ஆனால் கலட்டுகிற போது முதலில் போட்ட பனியனை கலட்ட மாட்டோம், சட்டையை கலட்டி விட்டு திரும்ப பனியனை கலட்டுவோம். அதுபோலத்தான் ஒரு கட்சி கொடியை நீங்கள் சொல்லுகிற போது உங்கள் சித்தாந்தம் என்ன, நீங்கள் யாரை ஆதரிக்கிறீர்கள் அல்லது யாருக்காக ஆதரிக்க போகிறீர்கள்? ஏழையினுடைய கண்ணி, அதாவது உழைத்து வாழ்ந்திட வேண்டும், பிறர் உழைப்பில் வாழ்ந்திடக் கூடாது என்று சொன்னார். சொன்னதை கடைசி வரைக்கும் நடைமுறைப்படுத்தினார். ஆகவே வந்து காங்கிரஸ் அரசாங்கம் என்பது இந்திய மக்களுக்கு சுதந்திரத்தை வாங்கி தருவதுதான் எங்கள் கொள்கை என்று சொன்னது. இன்று வரைக்கும் அப்படித்தான் மோடியிடமிருந்து இந்தியாவை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லுகிறது. ஆனால் பாரதிய ஜனதா அகண்ட பாரதத்தை நாங்கள் அடக்கி ஆள்வோம் என்று சொல்லுகிறது. அது ஒரு சித்தாந்தம். அதே மாதிரி திரு சீமான் அவர்கள் என்ன சொல்லுகிறார்? இங்கு தமிழ் தேசியம்தான், இங்கு திராவிடத்திற்கு இடமும் இல்லை, எங்கள் உள்ளத்தில் மனத்தில் இடமும் இல்லை என்கிறார். எங்களுக்கு வெறுப்புங்கிறார். ஆனால் திராவிட கட்சியில் என்ன சொல்லுகிறது? ஒருவனுக்கு ஒருத்தி என்பதை காட்டிலும் ஒன்றே குலம் ஒருவனே தேவன், இதுதான் எங்கள் கொள்கை, அனைவரும் சமம் என்று சரத்து 14 சொன்னதை போல நாங்கள் நடைமுறையில் படுத்துறோம் அப்படின்னு சொல்லுகிறது. நான் கேட்கிறேன், இவ்வளவு சித்தாந்தத்தையும் பார்த்து ரசித்து வாக்களித்த அந்த இளைஞர் ரசிகர் கூட்டத்திற்கு, விஜய் ரசிகர் கூட்டத்துக்கு கேட்கிறேன், உங்கள் கொள்கை என்ன? யாருக்காக, எந்த மக்களுக்காக? அது ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறீங்களே. அப்ப அது எங்களுக்கு வேண்டும் என்பது ஒரு ஆசை ஒண்ணு. இன்னொரு விஷயம் நான் இப்ப கேட்பது, நீங்கள் வெளிப்படையாக பேசுங்கள். நீங்கள் யாரை ஆதரிக்கிறீர்கள், யாரை எதிர்க்கிறீர்கள்? பாரதிய ஜனதாவை ஆதரிக்கிறீர்களா, எதிர்க்கிறீர்களா? அல்லது தேசிய கட்சி காங்கிரஸ் எதிர்க்கட்சி ஆதரிக்கிறீர்களா, எதிர்க்கிறீர்களா? அல்லது திராவிட கட்சி தமிழ்நாட்டில் அழிவை மட்டுமே கொடுத்தது, அதை அகற்றுவதற்கு நான் வருகிறேன், அப்படி சொல்றீங்களா? என்ன சொல்ல வரீங்க சாமி? எதுவுமே சொல்லாமல் மாவை கொடுத்து நீ ஏதாவது சாப்பிட்டுக்கொண்டா எதை சாப்பிடுவது என்பதுதான் என் கேள்வி. ஆக நீங்க எல்லா லட்சியங்களும், நான் என்ன கேட்கிறேன், தமிழ்நாட்டில் 53 கட்சிகள், அரசியல் கட்சிகள் இருக்கிறது. நடிகர் விஜய் அவர்கள் ஒரு கட்சி ஆரம்பித்தால் அது 54வது கட்சியாக இருக்கும். இத்தனை கட்சிகள் வந்தும் இந்த நாட்டில் விலைவாசி குறைஞ்சிருச்சா? 50 லட்சத்துக்கு மேல வந்து வேலையில்லா திண்டாட்டம் இருக்கிறது. ஆக ஆளுகிற அரசாங்கம் செய்கிற குற்றங்களை அவங்களுடைய பிடரை பிடித்து கேட்பதற்கு நீங்கள் தயாரா? உங்களை விளக்கம் படுத்துங்கன்னு தான் சொல்ல வரோம். இரண்டாவது, திமுக கட்சி கொடியை உருவாக்கியவர்கள் ஏவிபி ஆசை தம்பி கோவிந்தசாமி போன்றவர்கள் உருவாக்கினார்கள். அதே மாதிரி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொடியை திண்டுக்கல் இடைத்தேர்தலில் மாயத்தேவர் அவர்களை நிறுத்துவதற்கு முன் எஸ்டி சோமசுந்தரம் அவர்கள் ஒரு வெளியிலே வந்து பார்க்கிறார், திண்டுக்கல் ஆட்சி தலைவர் பார்க்கிறார்,
என்ன இப்படி சொல்ல, என்ன சின்னம்ப்பா அப்படின்னு கேட்டதுக்கு, இந்த வெளியே போயிட்டு வர யோசிச்சுட்டு வரேன்னு சொல்லி பார்க்குறாங்க. மரம் நிற்கிறது, மரத்துக்கு கிளை நின்று பார்க்குறார்கள். நம்ம இந்த இலையை சொல்லிட்டா என்ன என்று அந்த இலையை சின்னமாக தேர்ந்தெடுத்து சொல்லுங்கன்னு எழுதி கொடுத்துட்டு வந்துட்டாங்க. அதற்கு பிறகுதான் புரட்சி தலைவர் எம்ஜிஆரிடம் வந்து சொல்லுகிறார்கள், ஐயா என்னையா என்ன சின்னப்பா, ஐயா நாங்கள் இதை கொடுத்துட்டு வந்திருக்கிறோம், அந்த ஆர்ஓ ரிட்டர்னிங் ஆஃபீஸர் என்ன பண்றாரு பாப்பங்கயா. அப்படியே சரி பண்ணிட்டார். அன்றைக்கு இருந்த தலைவர்களுடைய நிலைப்பாடு. ஆகவே அதுபோல இன்றைக்கு இந்திய நாட்டில் ஒரு கூட்டுறவு சங்கத்தை பதிவதற்கே ஒரு சொல் இன்னொரு சொல்லோடு ஒப்பிட்டு வரக்கூடாது. ஆனால் இங்கு அந்த ஒரு கட்சி தேசிய கட்சியில இடம் பெற்றிருக்கிறது, அதை பார்க்க வேண்டும். இந்த வாகை மலர் என்பது இருக்கா இல்லையா, இன்னைக்கு பயன்பாட்டில் இருக்கா இல்லையா என்பதை தாண்டி இது வாகை மலர் தான் என்று நிரூபிக்கக்கூடிய காலகட்டத்தில் அவர்கள் இருக்கிறார்கள். நீங்கள் வாருங்கள், ஆனால் இந்த மக்களுக்கு எந்த சித்தாந்தத்தை சொல்ல போகிறீர்கள்? இவ்வளவு ஆரம்பிக்கிற போதே இவ்வளவு முரண்பாடுகள் இருக்கிறது என்றால் நீங்கள் அறிவு சார்ந்தவர்கள் ஆலோசனை பெறவில்லையோ, அல்லது உங்களுக்கு ஆலோசனை கொடுக்கக்கூடியவர்கள் சட்டமன்ற நாடாளுமன்ற முன்னாள் மத்திய அமைச்சராக இருக்கவில்லையோ, அப்படிப்பட்டவர்கள் யாரையும் நீங்கள் விரும்பவில்லையோ, இவ்வளவு கேள்வியும் உங்களை பின்தொடர்ந்து அனுபவ அரசியல்ல சில சிக்கல் இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. சித்தாந்தத்தில் சிக்கல், உங்களுடைய கொள்கையில் நீங்கள் என்ன சொல்ல போகிறீர்கள் என்று சொல்வதில் சிக்கல். தமிழ்நாட்டில் இனிமேலுக்கும் அரசியல் கட்சிகள் உருவாக்குவதற்கு நடிகர்கள் நாடாளலாமா, நாடை ஆளலாம். ஆளுவதற்கு முன்னால் நீங்கள் சொன்னீங்களே ஃப்ரெட்டர்னிட்டி, ஃப்ரீடம், இதெல்லாம் ஜனநாயகம், சகோதரத்துவம் எல்லாம் சரி, எல்லாரும் பேசிட்டாங்க. மோடி பேசாத பேச்சையா நீங்க பேச போறீங்க? நாடு தத்தளிக்கிறது. இந்த நாட்டில் பேச்சை நம்ப வேண்டாம், எழுத்து. நீங்கள் புதுக்கோட்டை, ராமநாதபுரம், சிவகங்கைக்கு என்ன திட்டம் வைத்திருக்கிறீர்கள்? நீர்வள ஆதாரத்தை பெருக்குவதற்கு என்ன திட்டம் வச்சிருக்கீங்க? 45,000 கோடிக்கு தமிழகம் குடிச்சே சாகிறார்கள், அதற்கு என்ன திட்டம் வைத்திருக்கிறீர்கள்? இளைஞர்கள் எல்லாம் உங்களை நம்பி வருகிறார்களே, அதுக்கு என்ன திட்டம் வச்சிருக்கீங்க? அப்படிப்பட்ட திட்டத்தை கொடுத்தால் நாங்கள் மனப்பூர்வமாக உங்களை ஆதரிக்கிறோம். நீங்கள் சம்பாதித்த பணத்தை, திரைப்படத்திலிருந்து பணத்தை சம்பாதித்து விட்டு அரசியலில் கொண்டு வந்து அதிகாரத்தை சுவைக்க வேண்டும் என்று வந்தால், உலகம் ஏற்றுக்கொண்டால் இந்த நாடு தாங்காது. சரி, 53 கட்சிகள் 54வது கட்சியா தமிழக வெற்றி கழகம் இருக்குன்னு சொல்றீங்க. இப்போ இப்படி வச்சுக்கோமே, அந்த 53 கட்சியில வந்துட்டு இன்னைக்கு ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சி ஒரே ஒரு கட்சி தான். இப்போ எப்படி பார்த்தாலும் போட்டியில் இருக்கக்கூடிய கட்சிகள் ஒரு 2-3 கட்சி தான் வந்து தமிழ்நாட்டில் போட்டியில் இருக்கிறாங்க. 4வது வர கட்சிக்கே இங்கே வந்து 3வது இடமா, 4வது இடமா, 5வது இடமா அப்படின்றது தெரிய மாட்டேங்குது. மீதம் இருக்கக்கூடிய கட்சிகளில் இருக்கக்கூடிய தலைவர்கள் அவங்க எல்லாரையும் விட விஜய் இன்னைக்கு வந்து ஒரு பெரிய மாஸ் ஹீரோவா இருக்கிறாரு, எல்லாருக்கும் அறிந்த ஒரு முகமா இருக்கிறாரு. அதனால இந்த 54வது கட்சியா ஒரு கட்சியா இருக்கும் அப்படின்ற வாதத்தை வந்து எப்படி ஏத்துக்கிறது? அது மட்டும் இல்லாம கட்சியினுடைய கொள்கைகள் என்ன, சித்தாந்தங்கள் என்ன? இப்போ விஜய் அரசியலுக்கு வர்றதுக்கான திட்டம் அப்படின்றது கடந்த 20 ஆண்டு காலமாக இருக்குது, அவருக்கு வந்து தொலைநோக்கு பார்வை இருக்குது அப்படின்னு அவங்களுடைய ஆதரவாளர்கள்லாம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் சொல்லக்கூடிய பிரச்சனைகளுக்கெல்லாம் இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது, இந்த மாதிரியான தீர்வுகள் இருக்குது அப்படின்றத வரக்கூடிய மாநாட்டில் அவர் அறிவிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் உங்களை மாதிரியான ஆட்கள் வந்து விமர்சனம் வைக்கும்போது அவங்க கண்டிப்பாக அதை பார்ப்பாங்க, அதை எடுத்துப்பாங்க. அப்போ மாநாட்டில் உங்களுக்கான பதில் அப்படின்றது வந்துருமே, அப்போ நீங்கள் என்ன பதில் சொல்லுவீங்க? சுரேஷ் ராஜன் சார், நீங்கள் சொன்னது நல்ல கேள்வி. எல்லோருக்கும் படத்தில் நடித்து ஒரு நடிகராக இருக்கிறார், எல்லோருக்கும் அறிந்த முகமாகத்தானே இருக்கிறார் என்பதை நான் ஏற்றுக்கொள்கிறேன், மறுக்கல. ஆனால் எல்லோருடைய பிரச்சனையும் துயரையும் துடைப்பதற்கு அவரிடத்தில் என்ன கருவி இருக்கிறது என்பதுதான் என் கேள்வி. அப்போ பென்னி குயிக்னு ஒருத்தர் அணையை கட்டி வச்சாரு, அதை அப்படியே பின்தொடர்றதற்காக காமராஜர் 16 கோடி 20 கோடி ரூபாய் ஒதுக்கி லோயர் கேம்பை கட்டினாரு. அதுல 16 கோடி செலவழிச்சிட்டு 4 கோடி மிச்சம் இருந்துச்சு. 4 கோடி அரசாங்கத்திலிருந்து மீண்டும் சட்டமன்றத்தில் அனுமதி கேட்டால் இவர்கள் ஒப்புக்கொள்ள மாட்டார்கள், அது மீண்டும் 1 வருஷம் ஆயிருன்ட்டு அந்த 4 கோடி ரூபாயில வைகை அணையை கட்டுவதற்கு அனுமதி கொடுத்தார். அன்றைக்கு விவசாயம் பெருகியது, விலைவாசி வந்து கட்டுக்குள் இருந்துச்சு, அரிசி எல்லோருக்கும் கிடைத்தது. நீங்க சொல்லக்கூடிய உதாரணங்கள் எல்லாம் ஏற்கனவே ஆட்சியில் இருக்கக்கூடிய செய்த தலைவர்கள் செஞ்ச உதாரணங்களை சொல்றீங்க. அந்த மாதிரியான வாய்ப்பு வந்து விஜய்க்கு கிடைக்கும் போது தான் அவர் என்ன பண்ணாரு அப்படின்னு சொல்ல முடியும். அதான் இப்ப சொல்ல வரேன். ஆக மக்கள் பிரச்சனையை எல்லோருக்கும் அறிந்த முகம், ஆனால் தமிழ்நாட்டு பிரச்சனையை அறிந்தவராக என்னிடத்தில் இந்த திட்டங்கள் இருக்கிறது. 45,000 கோடிக்கு அரசாங்கம் மதுபானத்தை விற்கிறது. வடநாட்டில் இருந்து அதிகமான இளைஞர்கள் ஒரு நாளைக்கு
பல்லாயிரம் கோடி அவர்களுக்கு ஜிபே மூலம் போகுது. இதற்கு தமிழ்நாட்டில் வரக்கூடிய திரு விஜய் அவர்கள் என்ன திட்டம் வைத்திருக்கிறார்? தமிழர்களை காப்பாற்ற போகிறார்களா அல்லது உங்களுடைய ரசிகர்களை காப்பாற்ற போகிறார்களா? உங்களுடைய ரசிகர்கள் 18 வயதுக்கு மேல் எத்தனை லட்சம் பேர் உறுப்பினர்கள் ஆயிருக்கிறார்கள்? இவைகள் எல்லாம் உங்களுக்கு மாற்றத்தை கொண்டு வந்துருமா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். சரி, கண்டிப்பா பேசுவோம். ஜெகதீஸ்வரன், உங்களுக்கு நிறைய கேள்விகள் இருக்கு. முதல்ல உங்களோட கட்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருந்தாங்க. நாங்களும் அந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். கட்சியினுடைய கொடி அறிமுகம் பண்ணியிருக்கீங்க. அந்த கட்சி கொடிக்கான பாடலும் அறிமுகம் செய்யப்பட்டிருக்கு. இப்போவே சில விமர்சனங்கள், சில கேள்விகள் உங்கள் முன்னாடி வைக்கப்படுகிறது. என்ன சித்தாந்தத்தில் வரப்போறாரு, என்ன மாதிரியான பிரச்சனைகளை அவர் பேச போறாரு, ஏன் இன்னைக்கு கட்சி கொடி, கட்சிக்கு பின்னாடி ஒரு வரலாறு இருக்கே, அந்த வரலாறையாவது இன்னைக்கு சொல்லியிருக்கலாமே அப்படின்றத நந்தகுமார் சார் கேள்வி எழுப்பியிருந்தாரு. யாரை காப்பாற்ற போறாரு, உங்களுடைய எதிரி யாரு, நீங்க யாரை ஆதரிக்கிறீங்க, யாரை எதிர்க்கிறீங்க, இப்படி பல கேள்விகள் முன்வைக்கப்படுது. என்னுடைய தரப்புல இருந்து அந்த கேள்விகள் இப்ப வைக்கப்படலை. ஏன் அப்படின்னா விஜய் இதை அறிவிக்க போறாரு, இந்த மாதிரியான திட்டங்களை சொல்ல போறாரு அப்படின்றத நாங்களும் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது அவர் சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் அந்த மாதிரியான கேள்விகளை உங்கள்கிட்ட முன்வைக்க போறேன். இப்ப நம்மளுடைய பங்கேற்பாளர்கள் கேட்ட கேள்விகளுக்கு உங்களுடைய பதில் என்னவா இருக்க போது? இந்த கொடியேற்று நிகழ்ச்சியில என்னென்ன மாதிரியான சிக்கல்களை அனுபவிச்சிருந்தீங்க, இனிமே என்னென்ன மாதிரியான சவால்களை விஜய் எதிர்கொள்வதற்கு தயாரா இருக்காரு? நிச்சயமாங்க. இன்னைக்கு தமிழகத்திற்கு ஒரு மிக முக்கியமான தினம். எக்கோ அடிக்கிறது கொஞ்சம் பாத்துக்கோங்க. இன்று சென்னை தினம். ஸோ அதுவே ஒரு மிக முக்கியமான வரலாற்று நிகழ்வு. அதோட சேர்ந்த இன்னொரு வரலாற்று நிகழ்வாக இன்று தமிழக வெற்றி கழகத்தின் கொடியும் அறிமுகப்படுத்தப்பட்டு அது இன்னைக்கு தலைவர் ஏற்றி வச்சிருக்காரு அப்படிங்கிறது. யாருக்கான கட்சி, யாருக்கான கட்சி, யாருக்கான கட்சி அப்படிங்கிற கேள்விகள் அடிக்கடி கேட்டுட்டே இருந்துச்சு. இது யாருக்கான கட்சி என்பதை ரொம்ப தெளிவா, யாருக்கான கட்சியில தமிழ்நாட்டு மக்களுக்கான கட்சி, தமிழக மக்களின் உரிமைகளை பேசுகின்ற கட்சியாக தமிழக வெற்றி கழகம் இருக்குங்கிறத முதல் அறிக்கையில பிப்ரவரி 2ஆம் தேதி மிக தெளிவாக சொல்லிவிட்டோம். எந்த பாதையில் பயணிக்க போகின்றோம், பிளவுபடுத்தப்பட்ட அரசியல், மத ரீதியான, சாதிய ரீதியான பிளவுபடுத்தல் இருக்கக்கூடாது. இங்க நிர்வாக கோளாறுகள் இருக்கக்கூடாது, லஞ்சம் ஊழல் இருக்கக்கூடாது, சமூக நீதியை காக்கின்ற அரசியலாக இருக்க வேண்டும், பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்பதை வலியுறுத்தும் அரசியலாக இது இருக்கும். அனைவருக்குமான எல்லாரையும் உள்ளடக்கிய, மக்களின் அன்பை பெற்ற, மக்கள் சக்தியை பெற்ற ஒரு முதன்மை சக்தியாக, பிரைமரி போர்ஸாக இந்த தமிழக வெற்றி கழகம் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிட்டோம். இன்னொன்னு, நிறைய பேர் இந்த 18 வயசுக்கு மேல இருக்கிற எத்தனை பேர் உறுப்பினர்கள், அதாவது நான் மறுபடியும் சொல்லிட்டே இருக்கிறேன், இருந்தாலும் நான் காதல வாங்க மாட்டேங்க எங்களுக்கு. ஏன்னா எங்களுக்கு தெரிஞ்ச மெம்பர்ஷிப் எல்லாம் ஃபார்ம்ல ஏமாத்தி வாங்குற மெம்பர்ஷிப் தான். ஏன்னா இருக்கிற கட்சிகள் 1.5 கோடி மெம்பர்ஷிப் சொல்லிட்டு ஒருத்தர் 500 ஃபார்ம் எடுத்துட்டு ஐயா அந்த பாருங்க 500 பேர் சேர்த்துட்டேன் பாரு, அதை போன் பண்ணி பார்த்தா கொஞ்சம் பேர் ஆளே இருக்க மாட்டாங்க, சில பேர் ஃபேக் ஐடியா இருக்கும், ஃபேக் நம்பர்ஸா இருக்கும், என்னால யாருங்க சேர்த்தாங்கன்னு கேட்பாங்க. அந்த மாதிரி கட்சி இது கிடையாது. ரொம்ப தெளிவாக சொல்கின்றேன். தமிழக வெற்றி கழகத்தில் நீங்க உறுப்பினர் ஆகணும்னா பிசிக்கல் ஃபார்ம்ஸே கிடையாது. ஆன்லைன்ல, ஆப்ல உங்களுடைய ஓட்டர் ஐடி கார்டு, அதாவது தமிழ்நாட்டு எலக்டோரல் ரோல்ல, வாக்காளர் பட்டியலில் உங்கள் பெயர் இல்லை என்றால் நீங்கள் உறுப்பினராக முடியாது. இது எந்த கட்சியிலும் கிடையாது. 18 வயசு ஆனாலும் சரி, 60 வயசு ஆனாலும் சரி, எலக்டோரல் ரோல்ல வாக்காளர் பட்டியல் உங்க பேர் இல்லைன்னா கட்சியில உறுப்பினர் ஆக முடியாது. மெம்பர்ஷிப் துவங்கி 3ஆவது நாள் வந்த செய்தி என்பது 48 லட்சம் உறுப்பினர்கள் இந்த தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்து விட்டார்கள் என்பது. அதுக்கு அடுத்த நாடாளுமன்ற தேர்தலில் எழுப்பப்பட்ட மிக முக்கியமான கேள்வி என்பது எங்களின் 78 லட்சம் வாக்காளர்கள் யார் பக்கம் போக போகிறார்கள் என்பது. அதனால மெம்பர்ஷிப் நம்பர்ஸ் இனிமேல் மறுபடியும் கூட சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. யார் மெம்பர் ஆகணும்னாலும் ஓட்டர் ஐடி கார்டு இல்லாம அவர்கள் மனிதத்துவம் இருக்கணும். ஏன்னா அந்த ஆப் செக் பண்ணும். நீங்க ஓட்டர் ஐடி கார்டு சும்மா கூட விளையாட்டுக்கு போட்டுட்டு ஏதாவது ஒரு பூ போட்டோ, குரங்கு போட்டோ அதெல்லாம் ஏத்துக்காது. அது ஏஐ பேஸ்ட் ஆப். அது மனிதர் முகமான்னு பார்க்கும். அந்த முகத்தை பார்த்து அதை ஏற்றுக்கொண்டு எந்த அளவுக்கு டேட்டா ஃபெச் பண்ணி கொண்டு வரும்னா, உங்களோட பூத் எது, உங்களோட பூத் நம்பர் எதுன்னு முதற்கொண்டு டேட்டா ஃபெச் பண்ணி கொடுத்து அதெல்லாம் ஆமா சரிதான் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கொடுக்கும். மெம்பர்ஷிப்ல சில பிரச்சனைகள் இருக்கிறது. அதுல பிரச்சனைகள் இருக்கும் பொழுதே நான் சொல்றது, லட்சக்கணக்கான உறுப்பினர்கள் எங்களிடம் ஏற்கனவே சேர்ந்து விட்டார்கள். கட்டமைப்பு ரீதியாக நாங்கள் என்ன செய்துள்ளோம், கட்டமைப்பு இன்னைக்கு ரொம்ப லிமிடெட் கிரௌடு தான் நாங்க அலோவ் பண்ணோம். அதுல வந்தவர்கள் எல்லாருமே ஒவ்வொரு மாவட்டத்தின் பிரதிநிதிகள். அந்த மாவட்டத்தின் பிரதிநிதிகள் தான் வந்தாங்க. இந்த மாவட்ட கட்டமைப்பு என்பது முழுக்க முடிந்து விட்டது. அவர்களுக்கு கீழே நகரம், கிளை, ஒன்றியம், பேரூராட்சி, அதற்கு பிறகு பஞ்சாயத்து வரைக்கும் எங்களுக்கான கட்டமைப்பு என்பது. ஏன்னா மக்கள் இயக்கத்துல இருந்த நிர்வாகிகள் என்பவர்கள் 9 லட்சம் நிர்வாகிகள் இருக்காங்க. அந்த நிர்வாகிகள் அப்படியே இங்க அப்சர்வ் பண்ணும் போது அவர்கள் எல்லாம் கட்சிக்கான தலைவர்களாக, செயலாளர்களாக, பொறுப்பாளர்களாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள், மாறிட்டாங்க. அதனால கட்டமைப்பு என்பது எங்களுக்கு வந்து விட்டது. சோ ஒரு கட்சிக்கு எது முக்கியமா தேவைன்னா இந்த கட்டமைப்பு பலம் தேவை, இந்த உறுப்பினர் சேர்க்கை பலம் தேவை. ஊடக வெளிச்சம் என்பது ஏற்கனவே இருக்கு. சமூக ஊடக வெளிச்சமோ இல்ல ஊடக வெளிச்சமோ அதிகமாகவே எங்களுக்கு இருக்கிறது. அது ஒரு பிரச்சனை அல்ல. நாங்கள் செய்ய வேண்டிய வேலை என்பது என்னன்னு கேட்டீங்கன்னா, எல்லாரும் கேட்கிற ஒரு விஷயத்துல உடன்படுறேன், உங்களோட கொள்கை என்ன என்பதை முழுக்க சொல்லிவிட்டீர்களா? இல்லை, நாங்கள் செல்லும் திசை என்ன என்பதை சொல்லிவிட்டோம். இது தமிழக மக்களின் உரிமைகளை பேசும் கட்சி. நீட்டு இந்த மக்கள் வேண்டாம்னா நீட்டு வேண்டாம்,
சிஏ வேண்டாம்னா சிஏ வேண்டாம் அப்படின்னு நிலைப்பாடுகளை சொல்லிக் கொண்டு வருகின்ற கட்சி, தீவிரமான நிலைப்பாடுகளை எங்கள் மாநாட்டில் அறிவிக்க போகின்ற கட்சி. சோ இதுதான் வந்து இந்த மெம்பர்ஷிப் பத்தி சும்மா நக்கல் பண்றவங்களுக்கு 12 வயசு எல்லாம் ஆயிட்டாங்க, 13 வயசு ஆயிட்டாங்கன்னு விவரம் தெரியாமல் விவரம் புரியாமல் விளையாடும் குழந்தைகளுக்காக நான் இந்த விளக்கத்தை கொடுத்துறேன். அதெல்லாம் நான் சொல்றேன். சோ இது வந்து நீங்க இந்த கொள்கை பிரகடனங்கள் எப்போ வரும்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இன்னைக்கு ஏன் தலைவர் வந்து கொடி குறித்த பெரிய விளக்கம் இந்த கதையெல்லாம் இன்னைக்கு சொல்லிருக்கலாமே. ரொம்ப நியாயமான கேள்வி. எல்லாருக்கும் அது எதிர்பார்ப்பு இருந்தது. ஏன்னா நீங்க கொஞ்ச நாளாவே இந்த கலர் என்ன சிம்பிளைஸ் பண்ணுது, அந்த கலர் என்ன சிம்பிளைஸ் பண்ணுது, இன்னைக்கு தலைவர் ஆளாளுக்கு அவரே டீகோட் பண்ண விட்டாரு, அவரே சொல்லிருக்கலாமே இதை அப்படிங்கிறது. அதாவது நான் முன்னாடி சொன்னால எந்த திசையில் பயணிக்க போகிறோம்ங்கிறதை வைத்துதான் இந்த கட்சியோட கொடி வடிவமைக்கப்பட்டுள்ளது. நீங்க சிகப்பு, நீங்க வந்து புரட்சிக்கான வேற எந்த நிறம், நீங்க சிகப்புனால எல்லாருக்கும் தெரியும் புரட்சிக்கான நிறம் என்பது எல்லாருக்குமே தெரியும். நீங்க அதே மாதிரி இந்த 2 யானைகள் எதை குறிக்குது? நீங்க அம்பேத்கர் உருவாக்கிய கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளியோடைய சின்னமாக யானையை முதல்ல அம்பேத்கர் ப்ரப்போஸ் பண்றார். நீங்க முதல்ல வந்து ஷெட்யூல்ட் காஸ்ட் கான்ஃபெடரேஷன், நீங்க வந்து பட்டியலின மக்களின் கூட்டமைப்பை அம்பேத்கர் அவர்கள் உருவாக்கும் பொழுது அந்த கட்சியோட லோகோவாக முதல்ல யானையை அறிமுகப்படுத்துகிறார். அதுக்கு பிறகு அது இந்திய குடியரசு கட்சியாக மாறுகிறது. இந்த யானை என்பது என்னன்னு கேட்டீங்கன்னா, அனைவரையும் உள்ளடக்கிய அரசியலை குறிக்கும் ஒரு விஷயம். சரி. அடுத்தது அது மட்டும் இல்லாமல் இந்த பாடலை நீங்கள் பார்க்கலாம். ஒரு யானையில் 2 பேர் வந்து ஏற்கனவே மக்களாட்சி இருக்கும் பொழுது மன்னர்களாக செயல்பட்டு கொண்டு அந்த மக்களை வந்து துன்புறுத்தும் இருவர் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை அடித்து விரட்டும், அவர்களை ஓட விடும் ஒரு யானையாக ஒருவர் வருகிறார். ஒரு சாதாரண பிரஜை ஒருவர் வருகிறார், அவர்களை ஓட விட்டு அவர் வாகை சூடுகிறார் அப்படிங்கறதா அந்த பாடலோட அர்த்தம். அதை இதை நீங்க கனெக்ட் பண்ணி பாத்தீங்கன்னா, இன்னைக்கு இந்த அரசியல் சூழல்ங்கிறது எப்படி இருக்கு, இன்னைக்கு மக்களுக்கு வந்து சரியான ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறதா, இல்லை மக்களுக்கு விரோதமான ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறதா, அந்த ஆட்சி அகற்றப்பட வேண்டுமா, அது ஒரு போர் சூழல் மாதிரி இருக்கிறதா, அது வந்து அந்த மாதிரி போர் புரிய வேண்டிய அவசியம் இருக்கிறது கேட்டால் ஆம், அது மாதிரி ஒரு போர் சூழல் இருக்கிறது, போருக்கான அவசியம் ஏற்படுகிறது. அதையெல்லாம் அடித்து உடைத்து வாகை சூட வேண்டிய இடத்திற்கு இவர் வருவார் அப்படிங்கிறதா அந்த பாடல் சொல்கின்ற, இந்த கொடி சொல்கின்ற மைய கருத்து. நீ உடனே கேட்கலாம், நீ அவ்வளவு பெரிய சூழல் இருக்கா? ரொம்ப சின்ன உதாரணம் சொல்றேன். காலையில கொடி அறிமுகப்படுத்தப்படுகிறது, பாடல் ஓடிக்கொண்டிருக்கிறது, எல்லா தொலைக்காட்சிகளும் அதுதான் பிரேக்கிங், அதெல்லாம் பெருசா போயிட்டு இருக்கு. பாடல் ஒளிபரப்பப்பட்ட 20வது நொடியில ஒரு பிரேக்கிங் நியூஸ் வருது. நேத்து வரைக்கும் இந்த செய்தி வந்து யூக செய்தியாக கூட எங்கேயும் இல்ல, எந்த ஒரு யூடியூப் சேனல்ல கூட வந்து ஒரு கிசுகிசுகாக கூட கிசுகிசுக்கப்படவில்லை. அமைச்சரவையில் பெரிய வரப்போகிறது, ஒரு மூத்த அமைச்சர் மாற்றப்பட போகிறார். யார்? திமுகலையா? திமுக மூத்த அமைச்சர் மாற்றப்பட போகிறார். அது வந்து ஒரு செய்தியாக நீங்க அபிஷியலா, அப்பா நீ கரெக்டா அந்த பாடல் போடுவாங்கப்பா, அந்த பாடலை பிரேக் பண்ணிட்டு போடுப்பா. ஏன் இவ்வளவு பயப்படுறீங்க? ஏன் 10:30 மணிக்கு அதை போட்டிருக்கலாம், 11 மணிக்கு போட்டிருக்கலாம், இது சாயந்தரம் போட்டிருக்கலாம், இன்னைக்கு சாயந்தரம் போட்டிருக்கலாம். இதெல்லாம் முத்தாய்ப்பாக முதலமைச்சர் 3 அமைச்சர் மாத்த போறீங்க. அப்படியா? எனக்கே விஷயம் தெரியாது. யாரு பண்ணீங்களா? யார் உங்களுக்கு இந்த கட்சி கொடி அறிமுகம், இந்த பாடல் வெளியீடு, இதை பார்த்து மக்களை திசை திருப்பணும், இந்த பக்கம் அவங்க பார்க்க கூடாது அப்படின்றதுக்காக அமைச்சரவை மாற்றம்னு ஒரு பிரேக்கிங் கொண்டு வந்தாங்கன்னு சொல்றீங்களா? ஆமா, வேற என்ன இதுல இருந்து என்ன தெரியுதா? முதலமைச்சருக்கு தெரியாதுங்க. இந்த கட்சியில, திமுகங்கிற கட்சியில அமைச்சரவை மாற்றம் ஒண்ணு நடக்கும். அது மூத்த அமைச்சர் ஒரு மாற்றப்பட போகிறார். எவ்வளவு பெரிய பிரேக்கிங் நியூஸ்! நீங்க முதலமைச்சருக்கு தெரியாது, பாவம், அவருக்கு அவர் நிறைய விஷயங்கள் தெரியாது, அதோட சேர்ந்து இதுவும் தெரியாது அப்படின்னு நம்ம ஒத்துக்கலாம். இத 10:10க்கு நீங்க போட வேண்டிய அவசியம் என்ன? இல்ல வந்து இந்த கட்சி அதுவும் பாருங்க, ஏன்னா எல்லாருக்குமே என்னன்னா, சரி 9:30 மணிக்கு இந்த 9:15 ஆரம்பிக்குது, ஒரு 10:30 மணிக்கு தலைவர் கொடியேற்றுவார், எத்தனை மணிக்கு கொடியேற்றுவார் அப்படிங்கிற டைம் எல்லாமே தெரியாது. சரி, 9:15 வந்துருச்சு, ரொம்ப சீக்கிரமாவே வந்துட்டாரு, பேசிட்டாரு, அவர் கொடியேற்ற போறாரு. கொடியேற்ற போற எந்த சமயத்துல கொடியேற்றுறதோ அப்ப அந்த பிரேக்கிங்க போடு, இல்லாட்டி 10:30 மணிக்கு ஒரு கொடியேற்றுறதுனா 10:45 அந்த பிரேக்கிங்க போடுன்னு ரொம்ப திட்டமிட்டு ஒரு டைவர்ஷன் டாக்டிக்ஸ் பண்றீங்களே, ஏன் இந்த சிக்கல்கள், இந்த சவால்களோட தான் நாங்கள் தொடர்ச்சியாக பயணிச்சு மாநாட்டிற்கான இடம் பார்க்கின்றோம், இடம் மறுக்கப்படுகிறது. திருச்சியில பார்க்கிறோம், திருச்சியில ஒருத்தர் என்ன பண்றாருன்னு பார்க்கிறோம், அதில் ஒருத்தர் என்ன பண்றாருன்னு பார்க்கிறோம். ஒவ்வொரு இடமாக என்ன சொல்றேன், நீங்க ஒரு ஜனநாயக பூர்வமாக ஒரு கட்சி துவக்கப்பட்ட பொழுது இந்த கட்சியை பார்த்த உடனேயே, உறுப்பினர் சேர்க்கை பார்த்த உடனே, இந்த கட்சியோட கட்டமைப்பை பார்த்த உடனேயே, இந்த கட்சியின் கொடியை பார்த்த உடனே ஏன் நீங்கள் இவ்வளவு பயம் கொள்கிறீர்கள் அப்படிங்கறதா பிரதானமான கேள்வி. மற்ற கட்சிகள்லாம் வந்து இப்ப இந்த கொடியை பார்த்து, விஜயனுடைய அரசியல் மூவ பார்த்து எல்லாரும் பயப்படுறாங்க அப்படின்னு சொல்றீங்க. மற்ற கட்சிகள் பயப்படலாங்க, நான் ஆளுங்கட்சி தானே பயப்படணும். திமுகவே சொல்றீங்க. ஆமா, திமுக தானே சொல்றேன். மற்ற கட்சிகள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லையே. மற்ற கட்சிகள் சில பேர் நேச சக்தியாக பார்க்கலாம், நாளை கூட்டணி வரக்கூடிய ஒரு வாய்ப்பாக பார்க்கலாம், இன்னைக்கு அவர் எதிர்க்க வேண்டாம் நினைக்கலாம். ஒரு பிரதான கட்சியாக இருக்கக்கூடியவர்கள் என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, இல்ல இது நமக்கு ஆபத்தாக முடியும், நாளை நம் இளவரசருக்கு பட்டம் சுட்டும் பொழுது இந்த சாமானிய பிரஜை வந்து அந்த இளவரசரை வீழ்த்துவார்னு பயப்படுறாங்க. அதனால அவங்களால என்ன செய்ய முடியுமோ, அந்த இளவரசர் வைத்து என்ன செய்ய முடியுமோ அது செய்யறாங்க. அப்படிதான் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கிறது. இளவரசர்னு உதயநிதி ஸ்டாலின் சொல்றீங்களோ?
இது தெரியுது இல்ல, இது உங்களுக்கு தெரியாதா? இளவரசர் யாரு, இது என்ன மன்னராட்சி நடக்குதுன்னு பார்த்துட்டு தானே இருக்கும். ஒண்ணுமே இல்லைங்க, நீங்க ஒண்ணு இல்ல, நீங்க வந்து ஒரு ஊடகத்தில் இருப்பவர்கள், இந்த செய்தி யார் கசிய விட்டது, இந்த செய்திக்கு பின்புலம் என்னங்கிறத பாருங்க. அதுல வந்து உங்களுக்கு எல்லா பதிலுமே கிடைச்சிடும். கண்டிப்பா. ராஜகம்பீரன் சார் நிறைய விஷயங்கள் வந்து ஜெகதீஸ்வரன் வந்து முன் வச்சிருந்தாரு. கட்சிக்கான கொள்கை என்ன, கட்சிக்கான சித்தாந்தம் என்ன அப்படின்னு எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. யாருக்காக இந்த கட்சி, அதே போல யார் உங்கள் எதிரி அப்படின்ற கேள்வி வந்து முன்வைக்கும் போது அதற்கான பதில எங்களுடைய முதல் அறிக்கையிலே நாங்கள் வந்து கொடுத்துட்டோம். பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் அப்படின்ற விஷயத்தை வந்து நாங்கள் முன்னெடுத்து போகிறோம். அதே நேரத்தில் வந்து சமூக நீதி ஆகட்டும், ஊழல் எதிர்ப்பாகட்டும், இது மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து நாங்கள் வந்து ஏற்கனவே எல்லாத்தையும் எதிர்க்கிறோம். தமிழக மக்கள் எதெல்லாம் விரும்புகிறாங்களோ அது எல்லாத்தையும் தமிழக வெற்றிக் கழகமும் விரும்புவோம் அப்படின்றதையும் ஒரு தெளிவாக சொல்கிறாரு. அதே போல் கட்சியினுடைய கட்டமைப்பை வந்து நாங்கள் வந்து வேறு வரை நாங்கள் வந்து எடுத்துகிட்டு போய் நிறுத்தியிருக்கிறோம், அதெல்லாம் நாங்கள் வந்து செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறோம் அப்படின்ற பதிலையும் வைக்கிறாரு. சும்மா யாருமே ஒரு இடத்துல வந்து கட்சியில் வந்து சேர்ந்துட முடியாது, ஓட்டர் ஐடி ப்ராப்பராக இருந்தால் தான் பண்ண முடியும் அப்படின்னு இவ்வளோ விஷயங்களை அடுக்கடுக்காக விஜய் வந்து ப்ராப்பராக மூவ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது எந்த இடங்களில் வந்து சிக்கல் வரும் அப்படின்னு நினைக்கிறீங்க? ஏற்கனவே நான் ஒரு உதாரணங்கள்லாம் சொல்லியிருந்தேன், விஜயகாந்த் உதாரணம் சொல்லியிருந்தேன், கமல்ஹாசன் உதாரணம் சொல்லியிருந்தேன். ஆனால் இந்த கட்சியினுடைய கட்டமைப்பாகட்டும், விஜய்க்கு இருக்கக்கூடிய முகமாகட்டும், இவங்களுடைய செயல்பாடுகளாகட்டும், இதெல்லாம் விஜய்க்கு பாசிட்டிவாக இருக்கும்போது என்ன சவால்களை வந்து அவர் சந்திக்க இருக்கிறாரு, என்ன அவர் சொல்லணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? விஜய் அவர்கள் வந்து இன்றைக்கு கொடியை அறிமுகப்படுத்தியதற்கு பின்பு கொடிக்கான விளக்கத்தை சொல்வார் என்று பல பேர் எதிர்பார்த்தார்கள். அப்படி ஒரு விளக்கத்தை மாநாட்டிலே தான் சொல்வார்கள் என்று சொல்லுகிறார். கொடியை வந்து வடிவமைக்கிற போதே, அதற்கான டிசைன் பண்ணும் போதே இவருடைய ஒப்புதல் பெற்றுதான் அதை வந்து வடிவமைத்திருப்பார்கள். அப்படி இருக்கும்போது அதற்கான விளக்கத்தை இன்னொரு காலகட்டத்திலே சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். ஒரு சினிமா திரைப்பட பாடல் வெளியீட்டு விழா, ஒரு இசை வெளியீட்டு விழாவை போல ஒரு ப்ரோமோ வெளியிடுவாங்க, ஒரு ட்ரெய்லர் வெளியிடுவாங்க, டீசர் வெளியிடுவாங்க. அது மாதிரி வந்து ஒவ்வொன்றா வெளியிடுறாரு. ஒரு பாடல் வெளியிடுறாரு. அந்த பாடலின் வழியாக நீங்கள் இதையெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்கான ஒரு விளக்க உரையை வந்து ஆளாளுக்கு ஒரு கருத்து சொல்றாங்க. நம்ம வந்து என்னன்னா, மக்கள் பிரச்சனை சார்ந்து இவர் என்ன சொல்ல போறாருங்கிறதா நமக்கு ரொம்ப முக்கியமானது. இந்த ஒரு விளம்பர பாடல், யானை வருது, அதுல வந்து வாகை மலர் வருது என்பது அல்ல. இது யாருக்கான அரசியல் கட்சி அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. எதை நோக்கிய பயணம், என்ன கொள்கை பயணம்? ஒவ்வொரு அரசியல் கட்சிக்குமே ஒரு கொள்கையினுடைய முன் திட்டங்களை வந்து அவங்க சொல்லிதான் உள்ள வருவாங்க. திராவிடர் கழகத்துல தொடங்கி நீங்க திமுகல இருந்து, அதிமுகல இருந்து, காங்கிரஸ்ல இருந்து, கம்யூனிஸ்ட் கட்சியில இருந்து எல்லாத்துக்குமே இதையே சார் ஒரு புது அரசியலா ஏன் நம்ம பார்க்க கூடாது நீங்க நினைக்கிறீங்க? இப்ப வந்து பல பழங்க, அதாவது சில கனிகள்லாம் வந்து நிறைய ஃப்ரூட்ஸ் வந்து விதையே இல்லாம வருது. அது வந்து ஆர்கானிக் கிடையாது. அது மாதிரி கொள்கையே சொல்லாம நான் வந்து நேரடியா விஷயத்துக்கு வர்றேன் அப்படின்னு சொல்றதுங்கிறது இந்த விதை இல்லாத பழங்கள் வர்றது மாதிரியான ஒரு விஷயம் தான் அது. இது வந்து ஒரு இயற்கையான ஒண்ணு இல்ல. இது ஒரு ஆர்கானிக். கொள்கையை சொல்லாம அவங்க தேர்தலை சந்திக்கலையே, இப்பதானே படிப்படியா வர்றாங்க. தேர்தலை சந்திக்கல, ரைட்டு. நான் என்ன சொல்றேன்னா, அவர் ஒரு சிறந்த பெரிய நடிகரு, மக்களுடைய பெரிய செல்வாக்கு பெற்ற நடிகரு. அவர் வந்தாருன்னா பெரும் திரள் வரும், மக்கள் கூட்டம் வரும். அதுல எல்லாம் நமக்கு மாற்று கருத்து கிடையாது. அது மிகச்சிறந்த சிந்தனைகளை உருவாக்கி விட்டு அதற்காக மக்கள் திரட்சியை தேடுவது என்ற ஒரு வகை இருக்கிறது. ஒரு சித்தாந்தத்தை, ஒரு கொள்கையை பிரகடனப்படுத்தி அதற்கான ஆட்களை சேர்ப்பது என்று இருக்கிறது. ஆட்களை முதலில் சேர்த்து விட்டு பிறகு கொள்கையை சொல்லுகிறேன் என்கிற ஒரு தலைகீழான ஒரு கோட்பாட்டை வந்து இவங்க முன்வைக்கிறாங்க. அப்ப இந்த அரசியல் கட்சி வந்து எதை நோக்கி பயணிக்க போகுது? அப்ப தமிழ்நாட்டில வந்து மிகப்பெரிய ஆளுமைகளாக திகழ்ந்த கலைஞர் இப்போது இல்லை, ஜெயலலிதா போன்றவர்கள் இல்லை. ஆமா. அப்ப இப்ப வந்து கடைசியாக வந்து இன்றைக்கு ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்களுக்கு பின்னால் ஒரு ஒட்டுமொத்த மக்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தலைமை என்பது எதிர்காலத்திலே வந்து ஒரு வெற்றிடம் வரும் என்பதை எதிர்பார்த்து ஒரு அரசியல் கட்சிக்கு வந்துறாங்க. சரி, நம்ம அது வந்து தொடங்கக்கூடாது. ஜனநாயகத்துல யார் வேண்டுமானாலும் அரசியலுக்கு வரலாம், பங்கேற்கலாம், அதை நம்ம வரவேற்கிறோம். அதே சமயத்துல நீங்க வந்து என்னவா இருக்கீங்க அப்படிங்கறத நமக்கு தெளிவுபடுத்தணும். அதைத்தான் நம்ம வந்து தொடர்ச்சியா நம்ம பேசுறோம். அது மாநாட்டுல சொல்றேன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கொடியின் வழியாக, இந்த பாடலின் வழியாக வெறும் யூகங்கள் தான் கிளம்பி இருக்கு. அது வந்து யானையை காட்டுறது, வந்து வேற இதெல்லாம் காட்டுறது மூலமாக, இது நம்ம ஒன்னும் மன்னராட்சி காலத்துல இல்ல, யானையை காட்டுவதற்கான காலத்துல நம்ம இல்ல, இது மக்களாட்சி காலத்துல இருக்கோம். அதனால இந்த மக்களாட்சி தத்துவத்தில் நீங்க என்ன புதிய விஷயங்களை, மற்றவர்கள் சொல்லாத விஷயங்களை சொல்ல போறீங்களா? எந்த விடுதலைக்கான அரசியல் கட்சி இது? இப்ப சாதியற்ற சமூகம் இருக்கிறது,
வந்து ஒடுக்கப்படக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க. ஊழல்னு ஒட்டுமொத்தமா சொல்றதுலயுமே பல வகை இருக்கிறது. கார்ப்பரேட் ஊழல் இருக்கிறது, அது வந்து நிறுவனமயமாக்கப்பட்ட ஊழலாக இருக்கிறது. எதை நோக்கி வந்து இந்த அரசியல் கட்சி பயணிக்க போகிறது என்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. கண்டிப்பா. அதனால அதை தெளிவுபடுத்தாத வரைக்கும் இந்த அரசியல் கட்சியினுடைய சுசகமா நாங்களா சொல்லிக்கிறோம், நாங்களே ஒரு பாட்டு போடுறோம், இது மூலமா நீங்க இதை புரிஞ்சுக்கோங்க, இந்த யானை வர்றதை வச்சு அதை புரிஞ்சுக்கோங்க. இந்த யானை சம்பந்தமா பாட்டு போட வேண்டாம் அப்படின்னா, இப்போ வந்து கவர்மெண்ட் ஆபீஸ்க்கு போய் நீங்க வந்து ஒரு பட்டா வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்க வந்து கொஞ்சம் பணம் கேட்குறாங்க அப்படின்னா, இப்போ அதை தான் வீடியோ எடுத்து போடுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நடக்குது, இதெல்லாம் மாற்றா வந்து விஜய் வராரு. அப்புறம் வந்து நீங்க சொல்றீங்களே கார்ப்பரேட் ஊழல், கார்ப்பரேட் ஊழல்ல வந்து இந்த மாதிரி ஒரு டெண்டர் வந்து கோரப்படுது. அந்த டெண்டரில் வந்து இவங்க எல்லாரும் ஏற்கனவே இவங்க தான் எடுக்க போகிறாங்க அப்படின்றது தெரிஞ்சு ஒரு டெண்டர் கொடுக்கப்படக்கூடிய விஷயம், சாலைகளில் வந்து பராமரிக்கப்படாத குப்பைகள் கிடக்கக்கூடிய விஷயம், பேருந்து நிலையங்கள் வந்து அழுக்காக இருக்கக்கூடிய விஷயம், பள்ளிகளில் வந்து முறையான கட்டட வசதி இல்லாமல் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கக்கூடிய விஷயங்கள், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்க வீடியோ எடுத்து போட்டிருந்தா ஒருவேளை அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணியிருப்பீங்களோ? இல்லங்க, அதுதாங்க மக்கள் பிரச்சனை. அதுக்கு தாங்க அரசியல் கட்சியே இருக்கு. வேற எதுக்கு இதை சொல்றதுக்கு தான் அரசியல் கட்சி வேணாம். நம்ம ஒரு கவுன்சிலர் தேர்ந்தெடுத்தா கூட நமக்கு சாக்கடை அடைக்க கூடாது, குடி தண்ணி வந்து முறையா கிடைக்கணும், நமக்கு அந்த சாலை வசதி வேணுங்கிறது தான் ஒரு கவுன்சிலரே தேர்ந்தெடுக்கிறான். சரி, இதுதான் நீங்க சொல்ற விஷயம்லாம் சொல்லி சொன்னா வந்து நம்ம ஏற்கலாம். வெறும் குறியீடுகள், பூவை காட்டுறது, யானையை காட்டுறது, பாட்டு போடுறது, வந்து நான் வந்து கொடியேத்தனேன்னு சொல்றது, 300 பேர் மட்டும் கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்றது, அப்படி விஷயங்களை சொல்றாங்க. இந்த அவர் மேல பாஞ்சிடாதீங்க அப்படின்னு வந்து பக்கத்துல போகாதீங்க, ஒரு சிறந்த நடிகர், அவர் வந்து அவருக்கு வந்து யாரும் அவருடைய பிரைவசியில தலையிடாதீங்க என்று சொல்வது, அப்படித்தான் இது இருக்கு. அப்ப நமக்கு என்னன்னா, மக்களை வந்து நீங்கள் சந்திக்கிற போது, மக்களுக்கான போராட்டங்களில் நீங்கள் பங்கேற்கிற போது, மக்களினுடைய நம்பகத்தன்மையை பெறுகிற போதுதான் நீங்கள் தலைமை உறுதி செய்யப்படுமே தவிர, அது வரைக்கும் ஒரு நேரடியா வந்து சொல்ல மாட்டேங்கிறாரு அப்படின்றது உங்களுடைய பார்வையா இருக்கு. மறைமுகமாவே அப்படி பொதுவா சொல்லிட்டு போயிடுறாங்க, ஊழல்ல பொதுவா சொல்றாங்க. இது வரைக்கும் இப்ப நீங்க எந்த அரசியல் கட்சி தொடங்கினவங்களே நீங்க பாருங்க, பாட்டாளி மக்கள் கட்சியா இருக்கலாம், மதிமுகவா இருக்கலாம், நாம் தமிழர் கட்சியா இருக்கலாம், எல்லாத்துக்குமே கொள்கை பிரகடனம்னு ஒண்ணு இருக்கு. சரி, அந்த கொள்கை பிரகடனத்தை நீங்க சொல்லிட்டு தான் கட்சி ஆரம்பிக்கணுங்கிறதா ஏற்கனவே உள்ள நடைமுறை. நீங்க மக்களை திரட்டிட்டேன், நான் இளைஞர்களை திரட்டிட்டேன், இத்தனை லட்சம் பேரை திரட்டிட்டேன், கொள்கையை மட்டும் நான் இன்னொரு நாள் சொல்லுவேன் அப்படின்னு நீங்க ஒரு வாய்தா கொடுக்குறீங்க. இது வந்து இந்த அணுகுமுறை புதிதாக இருக்கிறது. சரி, ஒரு சினிமா நடிகர் அப்படிங்கிறதுனால இந்த கிரேஸ வந்து நீங்க வந்து பயன்படுத்த பாக்குறீங்க. அவர் வந்து சினிமாவில இன்னைக்கும் அவருக்கு நட்சத்திர மதிப்பு இருக்கக்கூடியவராக, ஒரு மார்க்கெட் வேல்யூ இருக்கக்கூடியவராக இருக்கிறாரு. அந்த காலகட்டத்துல இவர் வருகிறார் அப்படிங்கிறப்ப என்ன நோக்கத்திற்காக வருகிறார், எதற்காக வருகிறார், எந்த மக்களின் பக்கம் அவர் நிற்க போகிறார் என்பதை சூசகத்தன்மை இல்லாமல் நீங்கள் வெளிப்படையாக ஒரு அரசியல் கட்சியை நீங்க நடத்தணும் அப்படிங்கிறது நம்மளுடைய கோரிக்கை, நம்மளுடைய கருத்து. கண்டிப்பா. அக்னீஸ்வரன் சார், என்ன சவால்கள், என்னென்ன சிக்கல்கள் இனிமே வந்து விஜய்க்கு இருக்கும்? ஜெகதீஸ்வரன் சார், அடுத்து உங்ககிட்ட வந்துடுறேன். அதாவது இப்போ ஜெகதீஸ்வரன் வந்து குறிப்பிட்டிருந்தாரு, ஒரு மாநாடு நடத்துறதுக்கு ஏகப்பட்ட சிக்கல்களை வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லியிருந்தார். இன்னொன்று, அமைச்சரவை மாற்றம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரேக்கிங் நியூஸை வந்து வெளியிடுறாங்க. கரெக்டாக அது 10:10 எப்போ ஒரு கொடி ஏற்றுறாரோ, எப்போ அந்த பாடல் வெளியாகுதோ அந்த நேரத்தில் வந்து அந்த பிரேக்கிங்கை போடு அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்ற விஷயங்களை முன் வச்சிருந்தாரு. திமுக ஆளும் கட்சி எங்களை பார்த்து பயப்படுகிறது அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு. மற்றவங்களாம் பேசும்போது வந்து நிறைய பிரச்சனைகளை வந்து அடுக்கியிருந்தாங்க. இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது நம்ம சமுதாயத்தில், நீங்களும் அந்த விஷயத்தை வந்து குறிப்பிட்டு சொல்லியிருந்தீங்க. இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, இதெல்லாம் வந்து விஜய் எப்படி ஃபேஸ் பண்ண போகிறாரு அப்படின்னு ஒரு கேள்வியும் முன்வைக்கிறீங்க. இப்போ விஜயை பார்த்து ஆளுங்கட்சியே விஜயை பார்த்து பயப்படுதுன்னா, அடுத்தடுத்த நிலையில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கெல்லாம் ஒரு தயக்கம் ஏற்பட்டுறாதா? இனிமே விஜய் சந்திக்கக்கூடிய இப்போ இந்த இட பிரச்சனையில் வந்து சிக்கல் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. இது மாதிரியான சிக்கல்களை வந்து என்ன விஜய் சந்திக்க போகிறாரு? இன்னும் எதுக்கெல்லாம் விஜய் தயாராக இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, முதல்ல பொது வாழ்க்கை அரசியலுக்கு வரணும்னாலே எல்லாத்துக்கும் தயாராக இருக்கணும். உங்களை விமர்சனப்படுத்துவார்கள். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் கட்சியை விட்டு திமுகவிலிருந்து வெளியே வருகிற போது அவருக்கு ஆதரவான அச்சு ஊடகங்கள் எல்லாம் அடித்து நொறுக்கியது அன்றைய கருணாநிதியினுடைய அரசாங்கம். இவைகள் எல்லாம் வரத்தான் செய்யும். ஆகவே இது அதிகார போட்டி வரத்தான் செய்யும், அது வேற. ஆகவே இது நடிகர் விஜய்க்கும் செய்வாங்கல்ல, அப்படித்தான் செய்வாங்க. ஆனால் இங்கு அது முக்கியம் இல்லை. உன்னுடைய கொள்கை மக்களுக்கான முன்னெடுப்பாக இருக்க வேண்டுமேயானால் எல்லா கட்சிகளும் தூக்கி தூர போட்டு மக்கள் உங்களுக்கு பின்னால் ஆர்ப்பரிப்பார்கள். ஆனால் உங்களிடத்தில் ஒரு தெளிவு இல்லை என்பதுதான் என்னுடைய பார்வை. இன்னும் சொல்லவே இல்லையே சார், சொன்னா தானே உங்களுக்கு அந்த தெளிவு இருக்கா இல்லையா? அதாவது சார், கணக்குல 2 வகை. முதல்ல கேள்வி எழுதிட்டு அதுல விளக்கம் கொடுத்து கடைசியா வந்து பதில் வரும். ஆனா இவர் என்ன செய்யறாருன்னா, பதில சொல்லிட்டு கேள்வியை கண்டுபிடிங்க அப்படிங்கிறார். அப்ப மக்களே நீங்களே எங்கள் கொள்கை என்ன அப்படின்றத விடை காண வைக்கிறார். அப்படியெல்லாம் மக்கள் வந்து புரிஞ்சுக்கிற மாட்டாங்க. ஆனால் ஒன்று,
இவருக்கு அரசியலில் வருவதற்கு ஆசைகள் உண்டு. எப்படி தெரியும்? 234 தொகுதிகளிலும் கல்வியில் முதல் மதிப்பெண்கள் எடுத்தவர்களுக்கு அவர் கொடுத்திருக்கிறார். கல்விக்கு செலவழிப்பது நியாயமானது, ஒரு சமுதாயத்திற்கு முன்னேற்றக்கூடிய பாதை. ஆனால் 234 தொகுதி தானே இருக்குது, அதை பார்த்து கொடுத்திருக்கிறீங்கள. அப்ப 234 தொகுதிகளிலும் நீங்கள் கண்டறிந்து கல்விக்காக செலவழித்த நீங்கள் உங்கள் கட்சிக்கு சித்தாந்தம் கண்டுபிடிக்க முடியவில்லையே, ஏன்? இது ஒண்ணு. ரெண்டாவது விஷயம், இந்த வாகை மலர் அப்படிங்கிறது நம்முடைய நண்பர் திரு ஜெகதீஸ்வரன் அவர்கள் கூட சொன்னார், நாங்கள் வெற்றி பெறுவோம். அப்படி வெற்றி பெறுகிற போது வாகை மலர், வெற்றி பெற்றதற்கு பிறகுதானே வாகை மலர். அப்ப வெற்றி பெறுங்க, அதுக்கு முன்னாடி உங்கள் சித்தாந்தம் என்ன என்று சொல்லுங்கன்னு தான் நான் கேட்கிறோம். இல்ல எனக்கு அந்த கிளாரிட்டியில ஒரு சின்ன டவுட் இருக்கு. எல்லாருமே இந்த விஷயங்களை வந்து முன்னெடுக்கிறாங்க. முதல்ல நான் வந்து கொடியை அறிமுகப்படுத்துறேன், கட்சியை வந்து இன்னும் கட்சியை ரிஜிஸ்டரே பண்ணல, இன்னும் அந்த பதிவு வந்து முழுமையாக முடியலை. இப்போ கொள்கையை வந்து நான் இப்போ அடுத்த ஒரு மாதம் தான் டைம் சொல்லியிருக்கிறாரு. சில கட்சிகள் வந்து கொடுத்த வாக்குறுதிகளை வந்து நிறைவேற்றாமல் பல ஆண்டுகள் ஆட்சியில் இருந்த பல கட்சிகளை வந்து நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். அங்கெல்லாம் வந்து மக்கள் வந்து கேள்வி எழுப்பாமல் அமைதியாக இருந்துகிட்டு இருக்கிறாங்க. பல அரசியல் விமர்சகர்கள் வந்து அதை பாயிண்ட்டாக எடுத்துக்கிறாங்க. அதாவது எப்படின்னா, இத்தனாவது பாயிண்ட்டில் இந்த பக்கத்தில் இத்தனாவது பாயிண்ட்டை வந்து நீ நிறைவேற்றினியா அப்படின்ற கேள்விகள் வந்து முன்வைக்கப்படுது. ஆளும் கட்சிகளாகட்டும் எதிர்கட்சிகளாகட்டும் இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை கண்டுகொள்ளாமல் மக்களை வச்சு அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கிற சம்பவங்களையும் நம்ம நடந்துகிட்டு இருக்கு. அதையும் நீங்கள் வந்து விமர்சிச்சிருக்கீங்க. இதெல்லாம் போயிட்டு இருக்கு. இப்போதான் அவர் உள்ளே வந்திருக்கிறாரு. இனிமேல் அடுத்த மாதம் அந்த கொள்கையை வந்து சொல்லுவார். அதுக்குள்ளே வந்து உங்களோட சித்தாந்தம் என்ன, நீங்கள் ஏன் கண்டுபிடிக்கல, ஏன் சொல்லலை அப்படின்னு நீங்கள் எப்படி, ஏன் அந்த மாதிரி இவ்வளோ அவசரமாக கேட்கக்கூடிய விஷயம் என்ன? ரொம்ப கஷ்டமான கேள்வியை கேட்டுவிட்டீங்க. ஆனால் உண்மையான பதில் சொல்லணும். இந்த ஜீ தமிழ் வாயிலாக நான் கேட்குறேன். தமிழ்நாட்டை 3 கட்சிகள் ஆண்டிருக்குது. ஒன்று காங்கிரஸ், திமுக, அண்ணா திமுக. அப்போ இவைகளெல்லாம் ஆண்டிருக்கிறது என்றால் இவங்க எல்லாமே வந்து பெரிய பழைய கட்சி, ரொம்ப நாள் இருந்த கட்சி. அப்ப இந்த கட்சியிலிருந்து இன்றைக்கு திரு சீமான் ஒரு கட்சியை ஆரம்பிக்கிறார். இளைஞர்கள் ஆர்ப்பரிக்கிறார்கள், பெருங்கூட்டம் வருகிறது, தலைவா என்று கோஷத்தோடு விசில் சத்தம் அடிக்கிறாங்கன்னா என்ன காரணம் என்றால், திமுகவும் அண்ணா திமுகவும் தன்னுடைய தவறை இன்னும் திருத்தி கொள்ள ஆரம்பிக்கவில்லை. 40 வருஷம் அவர் தாப்பா மாவட்ட செயலாளர், அவர் தாப்பா 20 வருஷம் எம்எல்ஏ என்று கொடுத்தால் வருங்கால சமுதாயத்திற்கு அரசியலில் பற்று இருக்காதா, பிடித்தம் இருக்காதா? நீங்கள் மட்டும்தான் அண்ணாவின் வாரிசுகளா? ஆக அண்ணாவினுடைய கொள்ளு பேரன்கள் விஜய் கட்டையும் கொஞ்சம் போக கூடாதா என்கிற ஆசை, கேள்வி எழும். ஆகவே திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் 10 ஆண்டுகளுக்கு மேலே இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்களை நீக்கிவிட்டு விஜய் கட்சியிலிருந்து சீமான் கட்சியிலிருந்து 10 பேரை மாவட்ட செயலாளர் போட்டு பாருங்க, அது கூடாரமே கலகலத்துரும். ஆக உங்களுக்கு இதயத்தில் ஈரம் வேண்டும். நீங்கள் ரொம்ப சொத்து சம்பாரிச்சு என்ன பண்ண போறீங்க? ஒண்ணும் பண்ண போறதில்ல. ஆகவே இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும். புதிய படிச்சவங்களுக்கு இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா அந்த கூடாரம் காலியா போயிடும். ஆனால் நீங்க செய்வீங்களா? உங்க பதவியை விட்டு கொடுக்காம பயமா? அப்ப அந்த பக்கம் மக்கள், இளைஞர்கள் மக்கள் போயிடுவாங்க அப்படின்றது ஒரு பார்வையா இருக்கு. அதுதான் இந்த பயம். அதுதான் அமைச்சர் மாற்ற போகிறார் என்று திரு ஜெகதீசன் சொல்லுவதற்கு காரணம் அதுதான். ஆகவே இவைகள் எல்லாம் அந்த கட்சிகள் புதிய இளைஞர்களுக்கு, வருங்கால சமுதாயத்திற்கு, ஊழலற்ற சமுதாயத்திற்கு நீங்க வாய்ப்பு கொடுக்கணும் என்பது என் பார்வை. ஆனால் ஊழலை பற்றி நடிகர் விஜய் பேசலாமா? 100 ரூபாய் டிக்கெட் 1100 ரூபாய் கொடுத்து விக்கிறாங்களே, இது வந்து விஜய் பண்றாங்க சார். அத தட்டி கேட்கணும் சார். முதல்ல ரஜினி கமல் எல்லாரும் தான் சார் சொல்றேன். நடிகர்கள் நீங்க நடிக்க, நான் 100 ரூபாய் தான் அதனுடைய அசல் விலையே. நான் வந்து எல்லா வரியும் போக சொல்றேன். ஆனா 1100 ரூபாய் விக்கிறாங்களே, ஒரு திரையரங்கை உங்களால் கட்டுப்படுத்த முடியவில்லை என்றால் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டை எப்படி நீங்க கட்டுப்படுத்துவீங்க? அப்ப இதுதான் என்னுடைய பார்வை. இன்னொரு விஷயம், 33 கோடி மக்கள் இருக்கக்கூடிய வளர்ந்த நாடு அமெரிக்காவிலேயே 2 கட்சி தான் சார் இருக்கு. 8 கோடி மக்களுக்கு 53 கட்சினா அவ்வளவு பிரச்சனை மக்கள் சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க சார் அர்த்தம். அவ்வளவு பிரச்சனையை சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க. இவ்வளவு கட்சிகளும் என்றால் எந்த இளைஞர்களும் நீங்க அயல் நாடுகளுக்கு போயிட வேணாம், ஒரு வீரமுத்து வேளா மாறிட வேணாம், மயில்சாமி அண்ணாதுரையா மாறிடாதீங்க, ஐஏஎஸ் எல்லாம் யாரும் படிச்சிடாதீங்க. எல்லாம் அரசியலுக்கு கட்சிக்கு பின்னாடி வெறும் கோஷம் போட்டுக்கொண்டு அவருடைய தாய் தந்தையருக்கு சாப்பாடு இல்லாம நீங்க இப்படியே வாழுங்க என்று சொல்லுவதற்கு அடையாளமா? இதுதான் என்னுடைய கேள்வி. மோடி சொல்றாரு 1 லட்சம் பேர் நாங்க தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு வந்து அரசியல் ட்ரைனிங் கொடுப்போம். அவர் சொல்றது எதைத்தான் சார் செஞ்சார் சார்? அவர் சொல்லலாம் சார். சரி சார், ஒரு கோவணத்தை கட்டிக்கொண்டு இந்திய நாட்டில் இருந்து போய் 3 வட்டமேசை மாநாட்டிகளிலும் அவர் வந்து பங்கேற்று எல்லா விஷயமும் கேட்டு லண்டன் எப்படி கோட்டு போடணும்னு படிச்ச
படிச்சவரு அண்ணல் காந்தி இந்த லண்டன்ல இருக்கிறவங்க அமைச்சரை பார்க்கறதுக்கு கோட்டு போட்டாதாயா பார்க்க முடியும்னு சொல்லும்போது இல்லை இல்லை 10 நிமிடம் காந்திக்காக கோவணம் கட்டியவர்களும் பார்க்கலாம்னு அமெரிக்கா லண்டன்காரங்களை சட்டத்தை மாத்த வச்சவர் சார். அதே ஊர்ல பிறந்தவர் இன்னைக்கு 10 லட்சம் கோட்டு போட்டுக்கிட்டு அவர் பேசுறாரு 1 லட்சம் இளைஞர்கள் சொல்லி. ஆக இளைஞர்களுக்கு யார் தெரியும்னா 40 வயசுக்காரங்களுக்கு தான் 18 வயசு இளைஞர்களுக்கு என்ன தேவை என்று தெரியும். 70 வயதுக்காரர்களுக்கு 20 வயதுக்காரர்களுடைய லட்சியம் புரியாது. அதனால் இது போன்ற புது கட்சிகள் வருகிறது. அடுத்து நம்முடைய தல அஜித் வரணும், சிவகார்த்திகேயன் வரணும், விஷால் வரணும். தமிழ்நாட்டுக்கு நிறைய அரசியல் கட்சிகள் வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. எல்லோரும் வாங்கல், போட்டியில் யார் வெல்வார்கள் என்று மக்கள் தீர்மானிப்பார்கள். சரி ஜெகதீஸ்வரன், முக்கியமா வந்து பிஎஸ்பி தரப்புல இருந்து ஒரு குற்றச்சாட்டை வந்து வச்சிருக்கிறாங்க, ஒரு வலியுறுத்தலையும் வந்து வச்சிருக்கிறாங்க. இந்த யானைகள் வந்து பயன்படுத்தக்கூடாது அப்படின்ற விஷயத்தை வந்து நாங்கள் வந்து தாவேக தலைமைக்கு வந்து தெரியப்படுத்தியிருக்கிறோம். இது சம்மந்தமான டிஸ்கஷன் போகுது அப்படின்னு ஆனந்தன் நேரடியாக எங்கிட்டே பேசியிருந்தார். இந்த மாதிரி விஷயங்களை நாங்கள் வந்து கட்சி தலைமைக்கு வலியுறுத்தியிருக்கிறோம் அப்படின்னு. முதல் நாளே வந்து ஏற்கனவே நிறைய பிரச்சனைகளை வந்து சந்திச்சுக்கிட்டு இருக்கிறோம், அதெல்லாம் தாண்டி நாங்கள் வருவோம் அப்படின்ற விஷயத்த நீங்கள் சொல்லியிருந்தீங்க. இப்போது கட்சி கொடியிலையுமே வந்து ஒரு சின்ன பிரச்சனை வந்திருக்கு. இதை எப்படி கட்சி சமாளிக்க போகுது? அது மட்டும் இல்லாமல் ராஜகம்பீரன் சார் சொன்னதுக்கும் அக்னீஸ்வரன் சார் சொன்னதுக்கும் உங்களுடைய பதில் இறுதி கருத்தா? கண்டிப்பாக. அதாவது முதல்ல ஒரு கட்சி துவக்கிய பின்னர் எதை முதல்ல செய்யணும்? கட்டமைப்பு முதல்ல செய்யணுமா, இல்ல இந்த கட்சி வந்து பொருளாதாரத்தில் நிலைச்சு நிற்கும், ஒரு பிரச்சனை இல்லை, எத்தனை மாவட்ட அலுவலகங்கள்லாம் போட்டாலும் இது வந்து இங்கே இருக்கும், எங்கேயும் போயிடாது, ஒரு செயல்பாடு செய்வதற்கு அவங்கள்ட்ட ஓரளவுக்கு வசதி எல்லாம் இருக்கும், அதை பார்க்கணுமா? இல்ல கொள்கைகள் முழக்கங்களை முதலில் சொல்ல வேண்டுமா? இல்லை தங்களுக்கான ஊடக பலம், சமூக ஊடக பலத்தை முதலில் வளர்த்துக் கொள்ள வேண்டுமா? இது ஒரு டிபேட், இது ஒரு பெரிய டிபேட். ஆமா, நான் வந்து ஒரு அரசியல் கட்சியை, நான் ஒரு தேசிய அரசியல் கட்சியின் மாநில தலைவராக செயல்பட்டவன். எங்கள்கிட்ட அற்புதமான கொள்கைகள், லோக்சபா கட்சியோட கொள்கைகள் இன்னைக்கும் எடுத்து பாத்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான கொள்கைகள். எல்லாவற்றிலும் டாக்டர் ஜெயபிரகாஷ் சார் அவர்கள் ரொம்ப தெளிவா எழுதி வச்சிருந்தார். ஆனா என்னோட கொள்கைகளை கொண்டு போய் நான் தமிழ்நாடு மக்களுக்கு சேர்க்கவே முடியலையே. ஏன்னா எனக்கான கட்டமைப்பு என்பது ஒரு மினிமமான கட்டமைப்பு. 4 மாவட்டங்களை கட்டமைப்பு ஏற்படுத்த முடிஞ்சது. அந்த ஒவ்வொரு மாவட்ட கட்டமைப்புலையும் ஒரு 200 பேர், 300 பேர், ஒரு 1000 பேர் கூட என்னால ஒரு மாவட்டத்தில் உருவாக்க முடியல. அதுதான் எங்களோட லிமிடேஷன். இந்த மாதிரி ஒரு புதிய நடிகர்கள், இன்னும் சொல்லப்போனா ரொம்ப பிரபலமாக மக்களை கவர்ந்து இழுக்கக்கூடிய ஒரு நடிகர் வரும் பொழுது, ரஜினிகாந்த் அவர்களுக்கும் அது அமைந்தது, இப்பொழுது இவருக்கும் அமைந்துள்ளது. அவர்கள் வரும் பொழுது அவங்க என்ன நினைக்கிறாங்க, நமக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கு, மக்கள் ஒரு பிளாட்ஃபாரத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. அந்த பிளாட்ஃபாரத்தை நம்ம சரியா பயன்படுத்தணும். அதுக்கு பயன்படுத்துறதுக்கு முதலில் நம்ம கட்டமைப்பை ஏன் உருவாக்கணும்னா, நாளைக்கு மாநாட்டுல நான் ஒரு கொள்கை பிரகடனம் செய்தால் அந்த கொள்கை பிரகடனம் என்பது கடைசி நிலையில் இருக்கிற அனைத்து மக்களுக்கும் போய் சேர வேண்டும். நான் ஒரு ரூம்குள்ள உட்கார்ந்துட்டு நான் பேசலாம், மணிக்கணக்கா நான் ட்விட்டர்ல பேசலாம், ஸ்கைப்ல பேசலாம். ஆனா பாக்குறது 4 பேர் தான் பார்க்க போறாங்கன்னா அந்த கொள்கை பிரகடனம் பேசியோ இல்ல நான் பயங்கரமான நிலைப்பாடு சொல்லி யாருக்கு என்ன பிரயோஜனம் ஆக போறது? அது கிடையாது. இது காலம் மாறிவிட்டது. அதனால எது முதல்ல எது தவிர எங்கள்கிட்ட கட்டமைப்பு பலம் நாங்கள் உருவாக்கி விட்டோம். அந்த கட்டமைப்பு பலத்தில் அவர்களை அரசியல் மயப்படுத்துகிறோம். எங்களுக்கான ஒரு ஊடக பலம் என்று இருக்கிறது. எங்க தலைவருக்கான ஒரு இயல்பான ஒரு ஈர்ப்பு சக்தி ஒன்று இருக்கின்றது. அதை அடுத்ததாக கொள்கைகளை நாங்க எதுவுமே சொல்லாம தேர்தலுக்கு போறாங்க. இன்னொன்னு, நாங்க வந்து எதையுமே சொல்லலன்னு கிடையாது. எந்த வழியில் பயணிக்கிறோம் என்பதை முதல் அறிக்கையில மிக தெளிவாக சொல்லிட்டோம் இல்லையா? இது தமிழக மக்களின் உரிமைகளுக்காக, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்ற சமத்துவத்தை பயன்படுத்தி சமூக நீதிக்காக. அவங்க எல்லாரும் என்ன கேக்குறாங்கன்னா, ரொம்ப மேலோட்டமா இருக்கு அந்த பார்வை, எல்லாருக்கும் ஒரு பொதுவா சொல்லக்கூடிய ஒரு பார்வையா இருக்கு அப்படின்ற. நானும் சொல்றேன் பார்வை மட்டும்தான், பாதை மட்டும்தான் காண்பித்துள்ளோம். நாங்கள் தீவிரமான கொள்கையில சொல்ல வேண்டியது நானும் சொல்றேன். இல்ல உங்களுக்கு தெரியாம நான் மட்டும் புக் வச்சு படிச்சுட்டு இருக்கேன், நான் சொல்லல. அதை சொல்வோம், மாநாட்டில் சொல்வோம். நீங்கள் அதற்கு பிறகு நீங்கள் நினைக்கிற தேர்தல் அரசியலுக்கு ஒரு காலம் இருக்கின்றது. நாங்க இதை சொன்ன பிறகு எங்களுடைய தோழர்கள், தொண்டர்கள் அதை வந்து ஊர் ஃபுல்லா எடுத்துட்டு போகணும், அதை பத்தி பேசணும், கூட்டங்கள் போடணும், மக்கள்கிட்ட வந்து இதுக்காக நாங்கள் நிற்கிறோம் சொல்லணும். அப்பொழுதுதான் எங்களுக்கான மக்கள் இன்னும் அதிகமாக சேருவார்கள். நாங்கள் சொல்ல இந்த உறுப்பினர் சேர்க்கை இது மட்டும் போதுமா? ஒரு தேர்தல் அரசியலில் ஆட்சி அதிகாரத்தை பெறுவதற்கு இது மட்டும் போதுமா என்றால் போதாது. நாங்கள் உழைக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. இந்த கொள்கையை எடுத்துக்கொண்டு போய் உழைக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது என்பதில் நாங்கள் மிக தெளிவாக இருக்கின்றோம். தலைவரும் தெளிவா இருக்காரு. அரசியல் எனக்கு ஒரு மாற்று தொழிலும் அல்ல, அரசியல் எனக்கு ஒரு பொழுதுபோக்கும் அல்ல என்பதில் மிக தெளிவாக இருக்கிறார். என்னோட தோழர்களும் அதுக்கு தயாராக இருக்கிறாங்க. இன்னைக்கு டக்குனு கூப்பிட்ட உடனே இன்னைக்கு வர்றாங்க, இன்னும் சொல்ல போனா லட்சக்கணக்கான பேர் வரக்கு தயாராக இல்ல, வேண்டாங்க, இது இந்த இடத்துல அவ்வளவு பேர் கூட முடியாது, மாநாட்டு பந்தலில் நம்ம எல்லாம் கூடுவோம், அந்த நேரத்தில் நீங்க எல்லாம் உங்களை கொடியை சுமந்து வாருங்கள், அப்பொழுது நான் உங்களுக்கு எல்லா விளக்கங்களையும் கொடுக்கிறேன்னு சொல்றாரு. அது நடக்க போகிறது. அது நடக்கும் பொழுது நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்கின்ற எல்லா விஷயமும் அப்ப விமர்சனம் வருமா? அந்த விமர்சனத்திற்கு நாங்கள் பதில் சொல்ல காத்திருக்கோம். இல்ல இதுல நீங்க சரியா, இந்த நிலைப்பாடு இல்ல, இந்த நிலைப்பாடு ரொம்ப சரியா இருக்கு, இந்த நிலைப்பாடு சிறப்பா இருக்கு அப்படின்னு நீங்க எல்லாமே சொல்லதான் போறீங்க. இது எல்லாமே பேசப்பட போகின்றது. அதை ஒட்டிய செயல்பாடுகள் நடக்க போகின்றது. ஓகே, அதை ஒட்டிய ஒரு ஊர்ல இருக்கிற ஒரு பிரச்சனை, ஒரு மாநிலம் தழுவிய பிரச்சனை, மாநிலம் தழுவிய போராட்டம் எல்லாமே நீங்கள் பார்க்க போகின்றீர்கள். தமிழக வெற்றிக் கழகம் முழு வீச்சுடன்
சார் சொல்லுங்க, இணைஞ்சிருக்கீங்க. தமிழக வெற்றி கழகம் முழுவீச்சுடன் நிச்சயமாக செயல்படும். அந்த செயல்படுவதற்கான காரணம் அதான் நாங்க முதல்ல என்னன்னா, எங்க பிளாட்ஃபார்ம் ஏற்கனவே இருக்கு. அந்த பிளாட்ஃபார்ம் பயன்படுத்தி யாரெல்லாம் உறுப்பினராக சேர்க்க வேண்டுமோ சேர்த்து விட்டோம். இன்னும் அதிகமாக அது ஆகும். கட்டமைப்பை நாங்கள் பலப்படுத்தி விட்டோம். இனி எந்த ஒரு செயல்பாடு என்றாலும் நாளைக்கு ஒரு மாநிலம் தழுவிய போராட்டம் சொல்லணும் அப்படின்னா எல்லா இடத்திலும் ஆயிரக்கணக்கான மக்கள் கூடுவதற்கான வேலைகள் எல்லாம் தயாராக இருக்கின்றது. தலைவர் சொல்றோம், இந்த பிரச்சனையை நம்ம அணுக போகின்றோம், இந்த மாதத்தில் இந்த பிரச்சனை அணுக போகின்றோம், இந்த நாளில் இந்த பிரச்சனை அணுக போகின்றோம், இதற்கு ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் செய்ய வேண்டும், இதற்கு ஒரு சொல்லுங்க சார். அதுதாங்க பிரச்சனைகளை வந்து அணுகிறதுக்கு அந்த கட்டமைப்பை வந்து நாங்கள் முழுமையாக தயாராக வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லுங்க. இல்லை, நான் கொடி சம்பந்தமான ஒரு கேள்வி ஒன்று எழுப்பியிருந்தேன். பகுஜன் சமாஜ்லேருந்து ஒரு வலியுறுத்தல் கொடுத்துருக்காங்க. இல்லங்க, நீங்க அதான் சொல்லலையா, இது வந்து முதலில் அந்த டிவிக்கு அப்படிங்கிறதுக்கு தமிழக வாழ்வுரிமை கட்சி அவங்க ஆட்சேபம் தெரிவிச்சாங்க. அது ஒண்ணு நடந்துச்சு. இப்ப வந்து இந்த கொடியில இந்த படத்தை, யானை படத்தை பயன்படுத்தலாமா வேண்டாமா, நீங்க அவங்க லீகல் பேட்டலுக்கு போகணும்னா அவங்க போவாங்க. நீங்க வந்து நாங்க ஒரு 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 கொள்கையை முன்னிறுத்தி இந்த யானை படத்தை நாங்கள் பயன்படுத்துகிறோம், வாகை மலரை பயன்படுத்துகிறோம், இந்த நிறத்தை பயன்படுத்துகிறோம். நீங்க ஒவ்வொன்றுக்கும் இந்த நிறத்தை நீங்கள் எப்படி பயன்படுத்தலாம், இது கம்யூனிஸ்ட் இல்ல, இது எலெக்ஷன் கமிஷன் கிட்ட இருந்து ஒரு அங்கீகாரம் இருக்கு, எலெக்ஷன் கமிஷன் சொல்லிருக்கு அப்படின்னு ஒரு ஆனந்தன் சொல்றாரு. அதான் சொல்றேன் இல்லையா, அவங்க நிச்சயமா எலெக்ஷன் கமிஷன் அவங்களும் முறையிட போறாங்க. எங்களோட முறையீடும் இருக்கும். நாங்க அவங்க முறையீடுக்கிற பதில் கேட்டால் நாங்களும் பதில் சொல்வோம். அது எது சரியாக இருக்கும் என்பதை அந்த லீகல் ஸ்டாச்சுட்டரி பாடி அவங்க பண்ணட்டும், அவங்க முடிவு செய்யட்டும். அந்த முடிவிற்கு ஏற்றார்போல் நடக்க போகிறது, அவ்வளவுதான். இப்ப நாங்க வந்து எங்களுக்கான ஒரு பார்வை அதில் செலுத்தியிருக்கிறோம். ரஜினி அரசியலுக்கு வருவாரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அவர் கடைசியில வரல. தேர்தல் ஆணையம் இருக்கும் நினைக்கின்றேன். அந்த தேர்தல் ஆணையம் அவ்வாறே அது நினைச்சாங்கன்னா அப்புறம் என்னங்கிறது அடுத்தது நம்ம பார்த்துக்கலாம். ரஜினி அரசியலுக்கு வருவாரு அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாங்க. அவர் கடைசியில வரல. கமல் வந்து ஒரு பெரிய வெற்றியை பெறல அப்படின்னு தான் சொல்லணும். விஜயகாந்தும் முதலமைச்சர் ஆகல. இந்த தருணத்துல இன்னைக்கு வந்து நம்பர் 1 நடிகராக இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் வந்து களம் காண்றாரு. இப்போ ஒரு கட்சியினுடைய தலைவர் ஆயிட்டாரு. இவர் ஒருவேளை இந்த தோல்வியை தழுவுறாரு, இல்லை அவருக்கு சரியான பாதை இல்லை அப்படின்னா இனிமே நடிகர்கள் வந்து அரசியலுக்கே வராம போயிடுவாங்க, இவர் விஜய் தான் அதுக்கான கடைசி புள்ளி அப்படின்ற ஒரு பார்வையும் வைக்கப்படுது. இது உங்களுடைய இறுதி கேள்வி. இல்லங்க, அதாவது ஒண்ணு, இது வந்து இவர் தோற்று விடுவார் அப்படிங்கறதெல்லாம் நம்ம இன்னைக்கு சொல்ல முடியாது. நாம் அதே நேரத்தில் சொல்றேன், நாங்கள் வந்து முதலமைச்சர் நாற்காலில் உட்கார போகிறோம், அதுவும் சொல்ல முடியாது. நாங்கள் செய்ய போகின்ற வேலைகள் தான் அதெல்லாம் முடிவு செய்யும். இன்னொன்று இப்ப கூட சொன்னாங்க, யாரும் சொல்லும் பொழுது அஜித் வரட்டும், சிவகார்த்தி யார் வேணாலும் வரட்டும், நானும் அதான் சொல்றேன், எல்லாத்தையும் வெல்கம் பண்ணுவோம். நிறைய பேர் அரசியலுக்கு வாங்க, அரசியல் மயப்படு மக்களை வந்து இன்னைக்கு 2 கட்சிகள் வந்து முட்டாளாக வச்சுட்டு இருக்காங்க. எல்லாத்தையும் அரசியல் மயப்படுத்துங்க தான் நம்ம சொல்றோம். எங்களோட கட்சிகள் தோழர்களுக்கே நம்ம சொல்றது எல்லாருக்கும் அரசியல் அறிவு வேணும்ன்றீங்க. அறிவு வேணும்னு சொல்லி சொல்றோம். அரசியல் அறிவு எல்லாருக்கும் வந்துட்டா சரியான கட்சி எது, சரியான நபர் யாருன்னு மக்கள் தேர்ந்தெடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. இன்னைக்குமே வந்து ஒரு கட்சியோட உறுப்பினர் பார்த்தா நம்ம தேர்ந்தெடுக்கிறோம், ரெட்டலைக்கு ஓட்டு போடலாமா, நம்ம சூரியனுக்கு ஓட்டு போடலாமா, அந்த நிலை மாற வேண்டும். ஓகே, இந்த கட்சியில இவர் நிற்கிறார், தலைவர் தான். மறுபடியும் சொல்றேன், இன்னைக்குமே நாங்கள் தலைவரை தாண்டி நாங்கள் நிறைய தலைவர்களை உருவாக்க வேண்டிய, வந்த தலைவர்களை நாங்கள் சரியாக அங்கீகரிக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது, அவசியம் இருக்கிறது. அப்பதான் எந்த ஒரு கட்சிக்குமான ஒரு வளர்ச்சி சரியாக இருக்கும். இல்ல ரெட்டலை இருக்குங்க, சூரியன் இருக்குங்க, தாமரை இருக்குங்க, கை இருக்குங்க, அது கிடையாது. அது வந்து ஒரு நல்ல அரசியலுக்கு அழகே அல்ல. அப்படி பார்க்கும் பொழுதுதான் சரியான நபர்கள் நாம் தேர்ந்தெடுக்க முடியும், சரியான நபர்கள் நம்மை ஆட்சி செய்வார்கள். அப்ப என்ன பண்ண, அதிகமா வாங்க, 54 என்ன 154 500 கட்சி கூட வரட்டும், என்ன தப்பு, என்ன பிரச்சனை உங்களுக்கு, வரட்டும். எல்லா மக்களையும் அரசியல் மயப்படுத்துங்க, தவறே இல்லை. இது என்ன இருக்கு. நன்றி சார், எங்களோட இணைந்து உங்களோட கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. நந்தகுமார் சார், அவர் ஒரு விஷயத்தை வந்து குறிப்பிட்டிருந்தாரு. குறிப்பாக வந்து அமைச்சரவை மாற்றம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ஒரு செய்தியை வந்து இந்த நேரத்தில் கொடுத்துட்டாங்க. அப்படி இருக்கும்போது வந்து திமுக எங்களை பார்த்து பயப்படுகிறது, ஆளும் கட்சி எங்களை பார்த்து பயப்படுகிறது அப்படின்னு ஒரு விஷயத்தை முன்வைக்கிறார். அதே போல உதயநிதி ஸ்டாலினை மையப்படுத்தி சொல்றாரு, நாளை போட்டி 2026 போட்டி வந்து விஜய்க்கும் உதயநிதி ஸ்டாலினுக்குமா அப்படின்ற மாதிரியான ஒரு பார்வையை வந்து அவர் முன் வச்சுட்டு போயிருந்தாரு. நாங்கள் எல்லா கட்டமைப்பையும் வந்து வலுப்படுத்தியிருக்கிறோம், சித்தாந்தங்கள் கொள்கைகளை வந்து நான் வந்து ஒரு யூடியூப்ல உட்காந்து பேசினாலோ, ஒரு ஃபேஸ்புக்கில் உட்காந்து பேசினாலோ, ட்விட்டரில் கருத்து போட்டு போனாலோ அது மக்களை கொண்டு போய் சேர்க்க முடியாது. அதுக்கு முன்னாடி மக்கள்கிட்ட போய் சேருவதற்கான வழியை நாங்கள் ஏற்படுத்தியிருக்கிறோம், கட்டமைப்பை ஏற்படுத்தியிருக்கிறோம், எங்களுடைய அடையாளத்தை வெளிப்படுத்தியிருக்கிறோம். இதுக்கு பிறகு நாங்கள் வந்து எங்களுடைய கொள்கையை வந்து தெரிவிக்கும் போது அது மக்கள்கிட்ட போய் சேரும் அப்படின்றது அவர் ஒரு வேலிட் பாயிண்ட்டை ஒன்று முன் வச்சிருக்கிறாரு. இந்த அதே போல வந்து திமுக அஞ்சுகிறது அப்படின்ற ஒரு பாயிண்ட்டையும் முன் வச்சிருக்கிறாரு. உங்களுடைய பார்வை? இது எனக்குமே நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இப்பயே அவங்க கட்சியினுடைய கொள்கை கோட்பாடுகளை சொல்லணுங்கிறது என்னுடைய கருத்தா இல்லை. ஏன்னா அவர் ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணி அன்னைக்கு நாங்கள் சொல்றோன்றாரு, அது அவருடைய உரிமை, அந்த கட்சி சார்ந்தனுடைய விஷயம். நான் ஆரம்பத்துல கேட்ட கேள்வி அந்த கட்சியினுடைய கொடிக்குண்டான விளக்கம் இன்னைக்கு கொடுத்துருக்கலாங்கிறது தான். அது மாதிரி மத்தவங்க கேட்கிற மாதிரி நீங்க கட்சி கொள்கையெல்லாம் இப்பயே சொல்லுங்கன்னு நான் கம்பல் பண்ணல. ஏன்னா அதுக்கு தேதி சொல்றாங்க, நாங்க அன்னைக்கு சொல்றோன்றாங்க,
சொல்லட்டும், தப்பு இல்லை. நம்ம அவசர அவசரமா கொள்கையை கேட்டு ஒண்ணும் பண்ண போறதில்ல. ஏன்னா இன்னைக்கு ஒரு ஆளக்கூடிய கட்சியில இன்னைக்கு 7 கட்சி 8 கட்சி கூட்டணியில தான் இருக்காங்க. அப்ப 8 கட்சிக்கும் வித்தியாசமான கொள்கைகளை கொண்டனாலதான் அவங்க 8 கட்சியுமே இருக்காங்க. அப்ப இன்னைக்கு எல்லாரும் சேர்ந்து ஒன்னா பண்ணும் போது அன்னைக்கு இன்னைக்கு இருக்கிறவங்க கிட்ட போய் ஏன் இவ்வளவு தீர்க்கமா வந்து உங்க கட்சியினுடைய கொள்கை என்ன, இந்த கொள்கையை பார்த்துதான் கூட்டணி சேர்ந்தீங்களா, இந்த கொள்கையை பார்த்துதான் தேர்தலை ஃபைட் பண்ணீங்களா, ஜெயிச்சதுக்கு அப்புறம் உங்க ஒவ்வொருத்தருடைய கொள்கையை இம்ப்ளிமெண்ட் பண்ணுதாங்கிறது நம்ம இன்னைக்கு விஜயை பார்த்து இவ்வளவு தீர்க்கமா ரொம்ப ஆணித்தரமா கேட்கணுங்கிறீங்க பூராமே இப்ப இருக்கக்கூடிய ஆளுங்கட்சிகிட்டையும் கேட்கலாம், இதுக்கு முன்னாடி ஆண்ட ஆட்சிகிட்டையும் கேட்டிருந்தாங்கன்னா ரொம்ப ரொம்ப நியாயமான கேள்வியா இருந்திருக்கும். சோ அதனால அவர் வந்து என்னைக்கு அனௌன்ஸ் பண்றாருங்கிறது அவருடைய பார்வையிலேயே நம்ம விட்டுறலாம், அது நமக்கு கம்பல்ஷன் இல்லை. நான் இன்னைக்கு விஜய்க்கு பார்க்கக்கூடிய இன்னொரு பிரச்சனையா நான் என்ன பாக்குறேன் அப்படின்னா, இன்னைக்கு அவருக்குடைய கட்சியில ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு கொடுத்த 5 பேர் அதிகாரப்பூர்வமா அனௌன்ஸ் பண்ணுவீங்க. விஜய் அவர்கள் தலைவர், செயலாளர் புஷி ஆனந்த், பொருளாளர் வெங்கட்ராமன், கொள்கை பரப்பு செயலாளர் தகிரா பானு, அடுத்தது வந்து அமைப்பு செயலாளர் ராஜசேகர். இந்த 5 பேர்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு கிறிஸ்டியன் இருக்காரு, ஒரு முஸ்லீம் இருக்காரு, ஒரு தலித் இருக்காரு. அப்ப அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சமூக நீதியை நிலைநாட்டணுங்கிறதுல ஒரு கடைபிடிக்கிறாங்க. அடுத்தது இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த 5 பேர் வந்து சேர்க்கை அணின்னு அனௌன்ஸ் பண்றாங்க. 2 பெண்களுக்கு இடம் கொடுக்குறாங்க. அப்ப இந்த பெண்களுக்கு உண்டான சமத்துவமும் கொடுக்குறாங்க. அப்ப இந்த 10 பேர் தான் அதிகாரப்பூர்வமா இன்னைக்கு வரைக்கும் அவங்களுடைய கட்சி லெட்டர் பேட்ல அப்பாயிண்ட் பண்ண ஆபீஸ் கேடர்ஸ். இப்போ அவங்க பயன்படுத்திட்டு இருக்கிறது எல்லாமே விஜய் மக்கள் இயக்கத்தில் இருக்கக்கூடிய ஆபிஷியல் பேரர்ஸை தான் அவங்க வந்து கட்சிக்கு வந்து இப்ப பயன்படுத்திட்டு இருக்காங்க. ஆனா யாருக்கும் இன்னைக்கு வரைக்கும் அதிகாரப்பூர்வமா ஒரு லெட்டர் பேட்ல இவங்க தான் இந்த பதவியில இருக்காங்க போகல இன்னைக்கு வரைக்கும். கட்சிக்கு அப்புறம் இந்த கட்சியினுடைய மாநாட்டுக்கு அப்புறம் தான், இந்த கொள்கை விளக்க மாநாட்டுக்கு அப்புறம் தான் அதை பண்ண போறாங்க. அப்போ இப்ப என்ன சிக்கல் வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு மக்கள் இயக்கத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள் ஒரு மக்கள் நற்பணி இயக்கத்தை நடக்கிறதுக்கும் அரசியல் கட்சியை நடத்துறதுக்கு உண்டான தலைமை பண்புகளும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. அப்ப இப்ப இருக்கக்கூடிய நற்பணி மன்றத்துல இருக்கிற அத்தனை பேர்த்தையும் அப்படியே இப்ப ஜெகதீஸ்வரன் சொன்ன மாதிரி வந்து அப்படியே எங்களுக்கு 7 லட்சம் பேர் இருக்காங்க அப்படியே நாங்க இங்க டிரான்ஸ்பர் பண்ணிடுவோம்னா கண்டிப்பா அது முடியாது. ஏன்னா அது வந்து சாத்தியக்கூறுகளும் இல்லை. நமக்கு வரக்கூடிய செய்திகள் என்னன்னா, இன்னைக்கு எல்லா கட்சிகள்லயும் பிரதானமா இருக்கக்கூடிய கட்சிகள்ல சிறப்பா செயலாற்றக்கூடிய தகுதி வாய்ந்த ஆட்களுக்கு தகுந்த பதவியும் வாய்ப்பும் கிடைக்காத அரசியல் கட்சியில் இருக்கக்கூடிய ஆளுங்க பூரா விஜய் நோக்கி படையெடுத்துட்டு இருக்காங்க, அவர்கிட்ட பேசிட்டு இருக்காங்கிற தகவல் வந்துட்டு இருக்கு. அப்ப விஜய் இன்னைக்கு அரசியல் கட்சியை வந்து முன்னெடுத்து போகும்போது அந்த மாதிரி ஒரு நல்ல திறமையான ஆளுங்களை, ஊழல் பண்ற ஆளுகள் இல்ல, ஊழல் பண்ற ஆளுகள் எல்லாம் உள்ளாரே விட்டுறாதீங்க, நல்ல திறமையான ஆளுங்களை, ஒரு அரசியல் புரிதல் அதிகமா இருக்கக்கூடியவங்கள, மக்களோட மக்களா இருந்து மக்கள் தொண்டாற்றக்கூடியவங்க வாய்ப்பு கிடைக்காதனால நல்ல அரசியல்வாதிகள் நான் சொல்றது, அந்த மாதிரி வாய்ப்பு இல்லாத நல்ல அரசியல்வாதிகள்லாம் உங்ககிட்ட வரும்போது அவங்களுக்கு விஜய் கண்டிப்பா இடம் கொடுத்து ஆகணும். அப்ப அந்த மாதிரி ஆளுங்களை இடம் கொடுக்கும் போது என்ன ஆகும்னா, இதுவரைக்கும் அவர்கிட்ட அந்த கடந்த 20 வருடமா நற்பணி இயக்கத்துல வந்து அவர் கூட பயணிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு பதவி கிடைக்காம போகும். ஏன்னா இது வரைக்கும் அவங்க ஏதோ ஒண்ணு எதிர்பார்த்துதான் செலவுகள் செஞ்சுட்டு இருப்பாங்க. அப்ப இந்த சலசலப்புகள்லாம் வந்து கட்சிக்குள்ளார ஏற்படும். அதை சமாளிக்க வேண்டிய பிரச்சனை வந்து விஜய்க்கு பெருசா இருக்கும். அடுத்தது இன்னைக்கு வந்து 2026 என்னுடைய பார்வையை பொறுத்த வரைக்கும் கூட்டணி ஆட்சிக்கு தான் பிரதானமான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இந்த 2024 நமக்கு தேர்தல் சொல்லி கொடுத்த பாடம் என்னன்னா, திமுகவாகட்டும் அண்ணா திமுகவாகட்டும் பயங்கரமா பலகீனப்பட்டு பலமற்று இருக்காங்க. திமுக வெறும் 27% தான் வாக்கு, அண்ணா திமுக வெறும் 20% தான் வாக்கு. வாக்கு செலுத்தாதவங்க 30% இருக்காங்க. அப்ப இன்னைக்கு விஜய்க்கு இருக்கக்கூடிய தலையாய கடமை என்னன்னா, இந்த மாதிரி திராவிட கட்சிகள் பலகீனமா இருக்கும் போது நீங்க உள்ளார வரும்போது யூ ஹேவ் டு கம் வித் a massive force. அப்ப உங்களுடைய தனிப்பட்ட மட்டும் வந்தீங்கன்னா, நாங்க தனியா நிக்கிறோம் ஆழம் பாக்குறோம்னீங்கன்னா உங்களுக்கு வந்து அது சரிப்பட்டு வராது. அது வந்து உங்களால வந்து ஒரு திருப்பி, ஏன்னா இன்னைக்கு சரித்திரத்துல வந்து திமுக வந்து 2வது தடவை ஜெயித்ததா சரித்திரம் இல்ல. இந்த மாதிரி ஒரு சரித்திரத்தை உண்டு பண்றதுக்கு, ஏன்னா இன்னைக்கு 2024 தேர்தல்ல கூட ஜெயிச்சது வந்து திமுகவுடைய பலத்தினால இல்ல, எதிரிகளினுடைய பலகீனத்தினாலதான் அவங்க ஜெயிச்சிருக்காங்க. சரி, நீங்களும் வந்து உள்ளார வந்து 2026 நீங்க தனியா போட்டி போட்டீங்கன்னா 5 முனை போட்டி ஆயிடும். அது திமுகவுக்கு பயங்கரமான ஒரு ரெக்கார்ட் கிரியேட் பண்றதுக்கு நீங்க உதவி. ஆனா கூட்டணியா போகும்போது அவருடைய தனித்துவம் வந்து பாதிக்கப்பட்டது. அது விஜயனுடைய தனிப்பட்ட பலம் என்ன, அவருக்கான வாக்கு சதவீதம் என்ன அப்படின்ற விஷயம் வந்து அவருக்கு தெரியாம போயிடுமே. இல்ல இல்ல, இது தெரிஞ்சுக்க வேணுங்கிற அவசியம் இல்ல. 2026 அதுக்குண்டான களம் இல்ல. வெற்றியை நோக்கி போகும்போது கூட்டணியா இருக்கணும்னு சொல்றீங்க. பல கட்சியை சார்ந்தவங்க இந்த கருத்தை வைப்பாங்க, சார் நீங்க தனியா போய் நில்லுங்க, ஆழம் பாருங்க, உங்களுக்கு ஓட்டு பர்சன்டேஜ் எவ்வளவு அப்படின்ட்டு. அப்ப இதெல்லாம் நீங்க போய் செய்யும் போது அது திமுகவுக்கோ ஆண்டுட்டு இருக்கக்கூடிய கட்சிக்கோ அது பெரிய வாய்ப்பா மாறிடும். நீங்க இன்னைக்கு வந்து திமுகவோ அண்ணா திமுகவோ, திமுக 75 ஆண்டு கால கட்சி, அண்ணா திமுக 52 ஆண்டு கால கட்சி, இவங்க 2 பேருமே இன்னைக்கு கூட்டணி இல்லாம 2024 ஃபைட் பண்ண முடியாது.
நீங்க இன்னைக்குதான் நீங்க கட்சி ஆரம்பிக்கிறீங்க. அப்ப அவங்க இவ்வளவு வந்து 75 ஆண்டுகள் இருக்கக்கூடிய கட்சியே இன்னைக்கு கூட்டணி நம்பி தான் ஆட்சிக்கு போகணும்னு இருக்கக்கூடிய நிலைமையில நீங்க வந்து நான் தனியா வரேன் ஆழம் பாக்குறேன்னா நீங்க யூ கேன் பிளே ஒன்லி a spoil sport, contributing sport பண்ண முடியாது. அப்ப விஜய்க்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இன்னொன்னு என்ன பாக்குறேன்னா நீங்க உடனடியா வரணும். இன்னும் மறுபடியும் அடுத்தது ஒரு சினிமா நடிக்க போறேன்றாரு. அதுக்கு 3 மாசம் 4 மாசம் 5 மாசம். ஏன்னா இன்னைக்கு ஏப்ரல் 2026 தேர்தல் வந்துரும். தேர்தல் வரதுக்கு 2 மாசத்துக்கு 3 மாசத்துக்கு முன்னாடி கோட் ஆஃப் கான்டாக்ட் வந்துரும். அப்ப நீங்க உங்களுக்கு இருக்கிறதே வந்து பாத்தீங்கன்னா 16-17 மாசங்கள் தான் உங்க கையில இருக்கு. அப்ப இது வந்து நீங்க உங்க கட்சியை திடப்படுத்தணும், கட்டமைப்பை உருவாக்கணும், கொள்கைகளை வந்து ஜெகதீஸ்வரன் சொன்ன மாதிரி கடைக்கோடியில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் கொண்டு போய் சேர்த்தணும். அதோட இன்னைக்கு நீங்க கூட்டணி அமைக்கிறதுல ரொம்ப புத்திசாதுரியம் காட்டணும். அப்போ நீங்க வந்து இன்னைக்கு களத்துல நீங்க இறங்கி தைரியமா முன்னாடி வந்து நீங்க நடந்தீங்கன்னா தான் உங்களுடைய தைரியத்தை பார்த்து நீங்க என்ன செய்றீங்கிறத பார்த்து கூட்டணி கட்சிகள் வர ஆரம்பிப்பாங்க. சரி. அப்ப இந்த கூட்டணி சேர்த்த வேண்டிய யுக்தியும் கையில எடுக்க வேண்டியது விஜயனுடைய இன்னைக்கு தலையாய கடமை. ஏன்னா இன்னைக்கு திமுக ஆட்சியில இருந்தாலும் அதுல இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளை நிறைய சர்ச்சைகள் எழும்புறத நம்ம பார்க்க முடியுது. காங்கிரஸ்குள்ளார ஏகப்பட்ட புகைச்சல்கள் இருக்காங்க. அவங்க சொல்றது வந்து ஒரு விடுதலை சிறுத்தைகள் கம்யூனிஸ்டுகள் ஆட்சியை விமர்சனம் பண்ற அளவுக்கு கூட நம்ம வந்து வாய் பேச முடியாம உட்கார்ந்துட்டு இருக்கோம், நீங்க எங்களை கண்ட்ரோல் பண்ணி வச்சிட்டு இருக்கீங்கிற குற்றச்சாட்டு. திருமாவளவன் ஒரு பக்கம் வந்து இன்னைக்கு எந்த ஜென்மத்திலையும் தமிழ்நாட்டுல வந்து ஒரு தலித் முதல்வரா வர அளவுக்கு இன்னைக்கு சாத்தியக்கூறுகள் இல்லைன்னு அவரும் உள்ளார ஒரு வெடிகுண்டு வைக்கிறாரு. அப்ப இந்த மாதிரி எல்லாம் நடந்துட்டு இருக்கும் போது இன்னைக்கு பல கட்சியில இருக்கும்போது இன்னைக்கு விஜய் உள்ளார வரும்போது இது வரைக்கும் வந்து ஆண்ட கட்சிகளை இல்ல ஆண்டுகிட்டு இருக்க கட்சிகளை கருத்தை பலுப்படுத்துறதை விட அது மத்தியில் ஆண்ட கட்சியா இருந்தாலும் சரி மாநிலத்தில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, அப்போ நீங்க வரும்போது உங்களுடைய ஒத்த கருத்து இருக்கக்கூடிய யாரு 100க்கு 100 மேட்ச் ஆகணுங்கிற அவசியம் இல்லை. நான் அதான் சொன்னேன், இன்னைக்கு எல்லா கட்சிகளுமே கூட்டணி இருக்குன்னாவே ரெண்டாவது கட்சி ஏன் வருது, முதல்ல இருக்கிற கட்சியை விட என்னுடைய கொள்கை வேறங்கிறதுனாலதான் ரெண்டாவது கட்சியே உருவாகுது. அந்த கொள்கை அவர் அறிவிக்கக்கூடிய கொள்கை வந்து யாரோட ஒத்து போதோ அவங்களோட இணைந்து செயல்பட்டா நல்லா இருக்கும் அப்படின்றது உங்களுடைய பார்வையா இருக்கு. இல்ல அது மட்டும் இல்ல, நீங்க இன்னைக்கு இப்போ எலக்டோரல் பாலிடிக்ஸ்னு வரும்போது சில நேரத்துல கொள்கை முரண்பாடு இருந்தாலும் நீங்க கூட்டணி வைக்க வேண்டிய கூடிய கட்டாயத்துல இருக்கீங்க. இப்போ நம்பர்ஸ் வேணும்னா கொஞ்சம் கூட்டணி. ஆமா, இன்னைக்கு வந்து கொள்கை சார்ந்த கூட்டணி கொள்கை சார்ந்த தேர்தல் எல்லாம் போயிடுச்சு, மலையேறி போயிடுச்சு அந்த காலமெல்லாம். கண்டிப்பா இன்னைக்கு வந்து வெறும் அரித்தமெட்டிக்கல் கால்குலேஷன் தான். அப்போ நீங்க இன்னைக்கு கூட்டணியில் இருக்கக்கூடியது ஒரு நாம் தமிழரை எப்படி எடுக்கிறது, திருமாவளவனை எப்படி கொண்டு வருது, பாட்டாளி மக்கள் கட்சி எப்படி கொண்டு வருது, நீங்க என்ன யுக்தியை கொண்டு வந்து நீங்க இந்த கட்சிகள் எல்லாம் எடுக்க போறீங்க. அதோட 30% மக்கள் ஓட்டு போடாம இருக்கலாம், அதுதான் பெரிய கட்சியா இருக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டுல. அப்ப அந்த நான் ஓட்டர்ஸ்க்கு நீங்க என்ன மாதிரி கான்பிடன்ஸ் கொடுக்க போறீங்க. இன்னைக்கு யூத் வந்து தமிழ்நாட்டுல அதிகமான பாப்புலேஷன், இந்தியாவிலயும் அதிகம் தமிழ்நாட்டிலையும் அதிகம். அப்ப இன்னைக்கு தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு உண்டான பிரச்சனைகள் என்ன, இன்னைக்கு எந்த பெரிய கட்சிகளுமே வந்து இளைஞர்களுக்கு உண்டான நலத்திட்டங்களோ இளைஞர்களுக்கு உண்டான முன்னேற்பாட்டு திட்டங்களோ பெரிய அளவுக்கு இல்ல. எல்லாமே வந்து இன்னைக்கு இலவசங்களும் விலையில்லா பொருள்களும் பேரை மாத்தி 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 எதையோ ஒண்ணு கொடுத்துதான் ஓட்டு வாங்குற அளவுக்கு இருக்கு. அப்ப இன்னைக்கு சொந்த கட்சிக்காரனுக்கு கூட காசு கொடுக்காம ஓட்டு போட மாட்டாங்கிற நிலைமைக்கு இரு திராவிட கட்சிகளும் போயிட்டாங்க. இன்னைக்கு மத்த கட்சி கூட நான் சொல்லல, கட்சிக்காரனா காசு கொடுத்தாதான் ஓட்டு போடுவாங்கிற அளவுக்கு இன்னைக்கு நிலைமை போயிருச்சு. அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்துலதான் மக்கள் வந்து நம்பிக்கை இல்லாம கட்சிகள் மேல அவநம்பிக்கை ஏற்பட்டு 30% மக்கள் வெளியே உட்கார்ந்துருக்கான். அப்ப அவ்வளவு மக்களை நீங்க எந்த நம்பிக்கையை கொடுத்து உள்ளார இழுக்க போறீங்க, உங்களுடைய கூட்டணியை எப்படி நீங்க அமைக்க போறீங்க, கட்டமைப்பை எவ்வளவு வலுப்படுத்த போறீங்க. அப்ப இவ்வளவு கடமைகள் உங்களுக்கு இருக்கும் போது, தலைக்கு மேல உங்களுக்கு பாரம் இருக்கும் போது அடுத்த படம் உங்களுக்கு தேவையில்லை. ஏற்கனவே ஒரு 10 வருஷத்துல 2000-3000 கோடி நீங்க சம்பாதிக்க போறத விட்டுட்டு தான் வரீங்க. அதெல்லாம் நம்ம விஜய்க்கு வந்து ராயல் சல்யூட் பண்ணணும். ஏன்னா அவ்வளவு பெரிய பொருளாதாரத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு தான் முழு நேர அரசியல்வாதியா வர்றாரு. அது கொஞ்சம் ரொம்ப ராயல் சல்யூட். பட் இது கடைசியில ஒரே ஒரு படத்துல என்ன வந்துற போகுது, நீங்க உடனடியா களத்துக்கு வாங்க, உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க, உங்களுடைய நிலைப்பாட்டை நீங்க நிரூபிங்க. உங்களுக்கு கூட்டணியும் வரும், மக்களும் வருவாங்க. உங்களுக்கு 2026 தேர்தல் களம் உங்களுக்கு சாத்தியமா இருக்கும். ஆனா தனியா நின்னீங்கன்னா டேமேஜ் ஆயிடும். சரி சார். ராஜகம்பீரன் சார், அவங்க ஏற்கனவே கட்சியில் இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து முறையான வாய்ப்புகள் வந்து கொடுக்கறது இல்லை, சீனியர்ஸ் மட்டுமே வந்து அந்த கட்சியில் இருக்கிறாங்க. அதனால அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள் வந்து விஜய் பக்கம் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்ற பார்வை முன்வைக்கப்படுது. அதே போல் 30% மக்கள் வந்து வாக்களிக்காமல் இருக்கிறாங்க, அவங்களும் விஜய் வந்து கவர் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இப்போ இருக்கிறாரு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆளும் கட்சி பயப்படுகிறது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வந்து முன் வச்சுட்டு போயிருக்கிறாரு. உங்களுடைய இறுதி கருத்து? ஏற்கனவே அதிகாரத்தில் இருக்கக்கூடிய திமுக, இதற்கு முன்பு இன்றைக்கு அதிகாரத்தில் இருக்கக்கூடிய திமுக, ஏற்கனவே நேற்று அதிகாரத்தில் இருந்த அதிமுக, இரண்டுக்குமே ஒரு பெரிய நிலையான வாக்கு வங்கி வந்து பெரிய அளவிலே ஏற்கனவே இருக்கிறது. இவருக்கு விஜய் அவர்கள் வந்து அரசியலுக்கு வருகிற போது அவருக்கு என்ன வாக்கு வங்கி இருக்கிறது என்பது இன்றும் நிரூபிக்கப்படாத யூகங்களின் அடிப்படையிலே தான் அது பேசப்படுகிறது. அப்ப ஒரு கட்சியை வந்து வழிநடத்துவதற்கான திங்க் டேங்க் வந்து ஒரு மிகப்பெரிய சிந்தனையாளர் வட்டம் ஒரு பக்கம் இருக்க வேண்டும்.
இன்னொரு பக்கம் செயல்பாட்டாளர்களுக்கான புதிய முகங்கள் நிறைய தேவைப்படும். ஒவ்வொரு பகுதி சார்ந்து, மாவட்டம் சார்ந்து, ஊர்கள் தோறும் பல்வேறு பிரச்சனைகள் இருக்கிறது. அந்த பகுதி சார்ந்த பிரச்சனைகளிலே தீவிரமாக மக்கள் பணி ஆற்றக்கூடியவர்களை எல்லாம் கண்டறிந்து அவர்களை மாவட்ட செயலாளர்களாக, 2ஆம் கட்ட தலைவர்களாக நியமித்து கட்சியை வந்து ஒரு நீண்ட கால திட்டத்தின் அடிப்படையிலே இயக்கினால்தான் அது முடியுமே தவிர, இந்த சினிமா கவர்ச்சியை வைத்துக் கொண்டு திரையிலே தோன்றிய ஒரு நட்சத்திரத்தின் மீதான வியப்பை வைத்துக் கொண்டு இப்போது கூடுகிற கூட்டம் எப்போதும் கூடும் என்று நாம் சொல்ல முடியாது. திரையிலே பார்க்கிற ஒரு நட்சத்திரத்தினுடைய வியப்பு வந்து தரையிலே வருகிற போது தீர்ந்து விடும் என்பதுதான் யதார்த்தம், யதார்த்தம். எனவே அவர்கள் வந்து அவர்களுடைய தொலைநோக்கு பார்வை என்னவாக இருக்கிறது, செயல் திட்டம் என்னவாக இருக்கிறது, மற்ற அரசியல் கட்சிகளிடமிருந்து எங்கே மாறுபடுகிறார்கள். இன்றைக்கு முழுக்க முழுக்க பரநாயகமாக ஜனநாயகம் மாற்றப்பட்டிருக்கிறது. அப்ப சாதாரண மக்களுக்கு இந்த தேர்தலிலே வந்து இவர்கள் வந்து சீட்டு கொடுப்பாங்களா, யாரை முன்னிலைப்படுத்துவார்கள், என்ன வித்தியாசம் அந்த அரசியல் கட்சிக்கும் விஜய் அவர்கள் தொடங்கக்கூடிய அரசியல் கட்சிக்கும் என்ன வித்தியாசம் என்பதை மக்களிடத்திலே சொல்ல வேண்டும். பெருக்கூட்டம் கூடும் இளைஞர்கள் வருவார்கள் என்பதுல 2வது கருத்து நமக்கு கிடையாது. ஆனால் அவர்கள் நிலைப்பார்களா, நீடிப்பார்களா, இவரோடு தொடர்ந்து பயணிப்பார்களா என்கிற பல்வேறு சந்தேகங்கள் இருக்கிறது. இன்னொரு இளைஞர் படையை வைத்திருக்கக்கூடிய மற்ற அரசியல் கட்சிகளும் வந்து இதை எப்படி எதிர்கொள்வார்கள் என்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. பெரிய அரசியல் கட்சிகளுக்கு வந்து சேதாரம் பெரிதாக வந்துவிடும் என்று நான் நம்பல. ஆனா அதே சமயத்துல நாம் தமிழர் கட்சியோ, பாஜகவோ, மற்ற பாட்டாளி மக்கள் கட்சி மாதிரியான மற்ற 2வது இடத்திலே இல்லாத 3வது இடத்தில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளுக்குள்ளே இருக்கக்கூடிய இளைஞர்கள் பல பேர் வந்து வேறு வேறு திசைகளில் மாறி வருவதற்கு, விஜய் பக்கம் வருவதற்கு கூட வாய்ப்பு இருக்கிறது. அதனால இது எதிர்காலத்தில் என்னவாக போய் முடியும் என்பதற்கு ஒரு மிகப்பெரிய திட்டமிடல் அவருக்கு தேவைப்படுகிறது. 2ஆம் கட்ட தலைவர்களை உருவாக்க வேண்டும். ஒரு ஃபேஸ் வேல்யூவை மட்டுமே வைத்துக் கொண்டு நீண்ட காலமாக அவர் பயணித்து விட முடியாது. அதனால அதற்கென்று ஒரு சிந்தனை இருக்க வேண்டும். ஏனென்றால் பெரியார் சிந்தித்தார், அதை அண்ணா வந்து வெகுஜன மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்த்தார். அதை அதிகார மையமாக கலைஞர் வந்து தொடர்ச்சியாக அந்த கட்சியை காப்பாற்றினார். ஒவ்வொரு கட்சிக்குமே அது மாதிரி ஒரு வரலாறு இருக்கிறது. எம்ஜிஆர் அவர்கள்லாம் 20 ஆண்டு காலம் அரசியலிலே பயணம் செய்துதான் அந்த நம்பகத்தன்மையை பெற்றிருக்கிறார். எனவே எல்லாராலும் அறியப்பட்ட விஜய் எல்லாராலும் நம்பகத்தன்மைக்குரியவராக மாறுகிற போதுதான் அவர் தலைவராக முடியுமே தவிர, இப்பொழுது ஒரு திரைப்பட நடிகராகத்தான் அவர் இருக்கிறார். தன்னை சுற்றி இருக்கக்கூடியவர்களையே அவர் முழுமையாக நம்புகிற இடத்தில் இருக்கிறாரா என்றெல்லாம் நமக்கு தெரியல. அதையெல்லாம் கடந்து அவங்க வந்து எப்படி அரசியலை நடத்துகிறார்கள், என்ன கொள்கையை முன்வைக்க போகிறார்கள், என்ன செயலாற்ற போகிறார்கள், மக்கள் போராட்டங்களில் எப்படி பங்கேற்க போகிறார்கள் என்பதையெல்லாம் பார்த்துதான் மக்கள் வந்து நம்பகத்தன்மைக்குள்ளே வருவார்கள். அது வரைக்கும் இது வந்து இந்த பரீட்சையிலே வந்து அவர் தேர்வாராங்க. ஒரு துறையிலே பெற்ற வெற்றி, சினிமாவிலே பெற்ற வெற்றி வந்து அரசியலுக்கு பயன்படும் என்று சொல்ல முடியாது. ஒரு எல்லாராலும் அறியப்பட்டவராக கொடுத்திருக்கிறார், அவ்வளவுதான். கண்டிப்பா அதை வெற்றியாக மாற்றுவதற்கு அவருக்கு இன்னும் நிறைய களப்பணியாற்ற வேண்டிய கட்டாயத்தின் காலத்தின் கட்டாயமும் இருக்கிறது. நன்றி சார். கண்டிப்பா. விருந்தினர்கள் அனைவருக்கும் நன்றி. இன்றைய விவாத மன்றத்தில் நடிகர் விஜய் அவர்கள் தன்னுடைய கட்சி கொடியை அறிமுகப்படுத்திய நிகழ்ச்சி குறித்து நாம் பேசியிருந்தோம். விஜயை தற்போது அரசியல் விமர்சகர்கள் எடை போட ஆரம்பித்து விட்டார்கள். அவருடைய நடவடிக்கைகள் என்ன என்பது குறித்து பேச ஆரம்பித்து விட்டார்கள். எனவே விஜயனுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை எப்படி இருக்க போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். மீண்டும் மற்றொரு விவாத மன்றம் நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம்.